வந்திருக்க பக்தர்களுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான நாள். நேற்று பக்தி சித்தாந்த சாஸ்திரி தாக்கூருடைய அவதார நாள், கோரகோவிந்த மகாராஜோடைய மறைவு நாள். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே நேற்றுலேருந்து இன்னைக்கு வந்து கொண்டாடுறோம். நேற்று வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்கே கொண்டாடுறோம். ஸோ நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யாருன்னா ஸ்ரீ பிரபுபாதருடைய குரு. ஸ்ரீ பிரபுபாதருடைய குரு அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்யாணமே பண்ணாமல் முழுசா பிரம்மச்சாரியா இருந்து அதற்கப்புறம் வந்து சன்னியாசத்தை வந்து மேற்கொள்றார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆச்சாரியர்கள் வந்து அவங்க வந்து சன்னியாசிகள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து கல்யாணமே பண்ணாமல் ரொம்ப கடினமான அந்த வாழ்க்கை வழிமுறையை வந்து அவர் வந்து பின்பற்றுறாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய பக்தர் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூருக்கு வந்து நிறையா பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து இவருடைய பேர் வந்து பீமலா பிரசாத் அப்படின்னு வந்து அவர் பேர் வந்து சுட்டுறாரு பக்தி வினோத் தாக்கூர். ஸோ அவர் வந்து பிறந்ததுலேருந்தே பக்தி வினோத் தாக்கூருடைய மகன் இந்த பீமலா பிரசாத் பிற்காலத்தில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை வந்து அவர் ஆகுறாரு. அவர் பிறந்ததுலேருந்தே வந்து சாமானிய குழந்தை போல இல்லாமல் ரொம்ப தெய்வீகமான ஒரு குழந்தையா வந்து சிறு வயசுலேருந்தே அவர் வந்து வாழ்றாரு. ஒரு தடவை வந்து ஜெகநாதருடைய தேர் திருவிழா, தேர் வந்து அங்கே பூரி, ஏன்னா நீங்கள் ஜெகநாத்புரிக்கு போனீங்கன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிறந்த இடம் வந்து இந்த கோயிலுடைய இந்த கிராண்ட் ரோட்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். கிராண்ட் ரோட்டில் தான் வந்து அவருடைய அந்த அவதார பக்தி தாக்கூருடைய வீடு வந்து அங்கே தான் இருக்கும். அவர் தான் அங்கே இருக்க மடம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பக்கமாக வந்து ஒரு நாள் ஜெகநாதர் ரதம் ரதம் வந்து அவங்க வீட்டுக்கு நின்னதாகவும், அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் இவருக்கு கழுத்துல மாலை விழுந்து அதுக்கப்புறம் ரதம் சென்றதாகவும் இதெல்லாம் நம்ம வந்து வரலாறுல வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட வாழ்க்கையில. ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப என்ன சொல்லலாம் வைராக்கியமான ஒரு கிருஷ்ண பக்தராக வந்து சின்னதுலேருந்தே அவர் வந்து வாழ்றாரு. அவர் வந்து ஸோ அவர் வந்து ஒரு தடவை வந்து அவங்க வீட்டில் வந்து நிறையா மாம்பழம் வச்சிருக்கும் பொழுது, இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா மாம்பழம் வச்சிருக்கும் பொழுது ஒரு தடவை வந்து ஒரு மாம்பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்ருவாரு. அப்போ அவங்க அப்பா பக்தி வினோத் தாக்கூர் கேட்குறாரு, இது வந்து பகவானுக்கு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணாத ஒரு பழத்தை நீ எப்படி சாப்பிட முடியும், அது பெரிய தவறுன்னு வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரு மகனை வந்து கண்டிக்கிறாரு. அதுலேருந்தே வந்து அவர் வாழ்நாள் முழுதும் வந்து மாங்காய் பழத்தை சாப்பிட்றதை விட்டாராம். அப்போ வந்து அவருக்கு வந்து 7 வயசுன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கணும் அவர் வந்து எப்பேற்பட்ட பெரிய பக்தர். அவர் வந்து எல்லா வேத சாஸ்திரங்கள்லையும் வந்து கரை கடந்தவர். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே வந்து இந்த கௌடிய பஞ்சாங்கம் வந்து அவர் காலத்தில் தான் வந்து முக்கியமாக வந்து அவர் எல்லாத்தையும் சீர்திருத்தி எழுதுறாரு. பஞ்சாங்கம் வந்து கௌடிய பஞ்சாங்கம் நம்மளுக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்தில் முக்கியமாக அவருடைய பங்கு வந்து இந்த பஞ்சாங்கத்தில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்படியே வந்து நிறையா வேத கல்விகள்லாம் கற்றுக்கிறாரு. அவர் வந்து அப்படியே வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டே வராரு. அப்போ வந்து சரியான காலம் வரும் பொழுது அவருடைய அப்பா பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவர் வந்து தீட்சை எடுக்க வேண்டும் என்று வந்து அவர் ஆசைப்படுறாரு. யாரு? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய வைஷ்ணவர், ஒரு பெரிய குரு அவங்க அப்பாவே. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, நீ போயிட்டு கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட நீ போய் தீட்சை எடுக்க வேண்டும் என்று அவர் வந்து கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து பெரிய பக்தர். கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜுக்கும் வந்து அந்த விஷயம் வந்து தெரியும் அவருக்கும். ஸோ அப்போ வந்து கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட போகும் பொழுது அவர் வந்து பல முறை வந்து இனிஷியேஷன் கொடுக்கல, அவருக்கு வந்து தீட்சை கொடுக்கல. அவங்க அப்பாவுடைய சிபாரிசில் போனாலும் கூட இனிஷியேஷன் வந்து அவருக்கு கொடுக்கல. பல முறைக்கு அப்புறம் கடைசியாக வந்து போகும்போது சொல்றாரு, நான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிட்ட கேட்டு சொல்றேன், நீ போயிட்டு அடுத்த வாட்டி வா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த வாட்டி போனோன்னே அப்போதான் வந்து அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு வந்து கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து தீட்சை வந்து அப்போதான் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்ன
ரொம்ப ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கிறாரு. நிறைய விரதங்கள் வந்து அவர் வந்து எடுத்து கடைபிடிச்சிருக்கிறாரு. முக்கியமா நவதீப்ல இருந்து நிறைய விரதங்களை வந்து அவர் அனுஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து 64 மடங்களை வந்து இந்தியா முழுவதும் வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. கௌடிய மட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அது வந்து 64 மடங்கள் வந்து அவர் ஸ்தாபனம் பண்றாரு. ஸோ அவர் காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இந்த ட்ராமா, இந்த டைராமாஸ் அதெல்லாம் வந்து அவருக்கு முன்னிலிருந்தே ரொம்ப நாட்டம் ரொம்ப அதிகம். முக்தி சரஸ்வதி டாக்கூர் அதற்கு என்னன்னா ஸ்ரீ பிரபுபாதர் வந்து இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்றாரு. ஸோ அப்ப அவர் காலத்திலே பக்தி சரஸ்வதி டாக்கூர் காலத்திலே அந்த பரிக்கிரம்லாம் வந்து பிருந்தாவன் பரிக்கிரம், மாயாப்பூர் பரிக்கிரம்லாம் வந்து பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் வந்து அப்பொழுதே வந்து அவர் ஏற்பாடு பண்ணி பக்தர்கள்லாம் வந்து இந்த நவதீப், மாயாப்பூர் மண்டல் பரிக்கிரம், அப்புறம் வந்து விருந்தாவன பிரஜமண்டல பரிகிராமத்துக்கு எல்லாம் வந்து பக்தி சரஸ்வதி டாக்கூர் வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போவாராம். ஸோ இப்படியே வந்து போகும் பொழுது ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து நிறைய முக்கியமான சீடர்கள் வந்து இருக்கிறாங்க முக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து அவர் வந்து கல்கட்டா, என்ன ரோடு அது, அல்டபங்கா ரோடு என்னமோ நினைக்கிறேன். அந்த அங்கதான் வந்து முதல்ல வந்து ஸ்ரீ பிரபுபாதரை வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து சந்திக்கிறார். 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்பதான் சந்திச்ச உடனே வந்து அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து அவர் பிரபுபாதர் சொல்றாரு, நீங்களாம் நல்லா படிச்சவங்களா இருக்கீங்க, நீங்க ஏன் வந்து இந்த சிதனி மகாபிரபுவோடைய இந்த இந்த கட்டளையை வந்து மேற்கத்திய நாடுகள், அதாவது ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டில் நீங்க ஏன் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நீங்க அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் காந்தி அப்புறம் அந்த 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 சுதந்திர போராட்டத்துல வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அது ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அப்புறம் கேட்கிறாரு, நம்ம நாட்டுக்கே இங்க சுதந்திரம் இல்லாதப்ப நம்ம போய் இதை போய் யாருக்காச்சும் பிரச்சாரம் பண்ணா யார் இதை பத்திலாம் நம்மளுக்கிட்ட கேட்பா, முதல்ல நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து பக்தி சரஸ்வதி டாக்கூர் கிட்ட சொல்றாரு. பக்தி சரஸ்வதி டாக்கூர் சொல்றாரு, இது வந்து அவசரம், முதல்ல கிருஷ்ண பக்தி வந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று அந்த கட்டளையை வந்து அவர் வர்றாரு. கிருஷ்ண பிரபுபாதர் வந்து அங்கிருந்து வராரு. அதுக்கப்புறம் கடிதங்கள் மூலியமா 2-3 கடிதங்கள் அவர் 2-3 வாட்டி சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண சரஸ்வதி டாக்கூர் வந்து காலமாயிடுறாரு. காலமானாலும் வந்து அவர் முதல்ல கொடுத்த அந்த கட்டளை, நீங்க வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய தேசத்துல போய் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்ற அந்த கட்டளையை வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து பிடிச்சிக்கிட்டு அதற்கு இறங்க தான் வந்து 1965 வந்து அவர் வந்து எல்லா ஏற்பாடுகள்லாம் பண்ணி 66, 27 77 வரைக்கும் இந்த 12 வருஷம் வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து பல சாதனைகளை வந்து சாதிச்சிருக்காரு. சாதிச்சு கடைசியா வந்து வருஷம் என்ன ஞாபகம் இல்லை, எல்லாம் நிறைய கோயில்கள் நிறைய சீடர்கள்லாம் வந்த பிற்பாடு ஸ்ரீ பிரபுபாதரை வந்து அவங்க கேட்குறாங்க, ஏன்னா நீங்க இவ்வளோ வெற்றி பெற்றிருக்கீங்க, நீங்க பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா நிறைய விஷயம் தெரியும் என்ற ஒரு இன்டர்வியூல வந்து கேட்கும்போது ஸ்ரீ சொல்றாரு, இதெல்லாம் நான் நடத்தினதுக்கு காரணம் வந்து என்னுடைய குருவுடைய பக்தி சித்தாந்த டாக்கூருடைய கருணை தான், எனக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகையான தகுதியும் இல்லைன்னு ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அந்த இந்த ஒரு இதுல சொல்றாரு. ஸோ அப்ப நம்ம இந்த கதையை வந்து நிறைய பக்தி சித்தாந்த டாக்கூருடைய கதையை வந்து நிறைய கதைகள் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமா வந்து அவர் வந்து ரொம்ப வைராக்கியமான ஒரு குரு. அவர் வந்து சிம்மகுருனா சிங்கத்தை போல பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். யாருக்காகவும் வந்து எப்பொழுதும் வந்து மாத்திலாம் அவர் வந்து பேச மாட்டார், உள்ளதை உள்ளபடி வந்து பக்தி சித்தாந்த டாக்கூர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ அவர் காலத்துல வந்து கல்கட்டால முக்கியமா இந்த வெஸ்ட் பெங்கால் மாயாப்பூர் பக்கம் வந்து இந்த பிராமணர்கள் ஜாடி பிறப்பால வரக்கூடிய இந்த ஜாத்த கோஷாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாதியின் ரீதியாக வரக்கூடிய பிராமணர்கள் கோஸ்வாமிகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, பிராமணர்கள் தான்
உயர்ந்தவர்கள் என்று அங்கே ஒரு கூற்று வந்து அங்கே அந்த இடத்துல வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து பக்தி டாக்கூர் இவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க, வைஷ்ணவன் தான் வந்து சிறந்தவன் என்று வந்து இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப இந்த ரெண்டையும் வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அப்ப ஒரு நாள் வந்து கல்கட்டால வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்து அங்க ஏற்பாடு பண்றாங்க. கான்ஃபரன்ஸ்னா பெரிய ஒரு என்ன சொல்லலாம், எல்லாம் கூடி பேசுற ஒரு விழா மாதிரி அங்க ஏற்பாடு பண்றாங்க. அங்க ஏற்பாடு பண்ணும் பொழுது எல்லாரும் வந்து வந்திருக்கிறாங்க. சித்தாந்த மகாராஜ் வந்து அங்க அப்படியே அந்த சாஸ்திரத்துல இருந்து பல உண்மைகளை வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, அங்க வந்து நிர்வாணம் செய்கிறாரு. என்ன சொல்றாருனாக்கா, வைஷ்ணவர்கள் தான் வந்து சிறந்தவர்கள். ஜாதியின் பிரகாரம் நீங்க வந்து பிராமணனாக இருந்தாலும் நீங்க அந்த அறநெறியை வந்து கடைபிடிக்கலனாக்கா அதனால பெரிய பிரயோஜனம் கிடையாது. வைஷ்ணவர்கள் வந்து கிருஷ்ணருக்காக அவருக்காக வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணி பல வகையான சேவைகள் செய்ததால் வைஷ்ணவர்கள் சிறந்தவர்கள் என்று அந்த கூற்றை வந்து அங்க வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப பக்தி டாக்கூர் வந்து ரொம்ப வயசானதுனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து அங்க போறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது சன்னியாசம் எடுக்கிறாரு. கோரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட இருந்து சன்னியாசத்தை வந்து மேற்கொள்றாரு. அவர் சன்னியாசம் எடுக்கும் பொழுது வந்து கோரகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் வந்து உயிரோட இல்லை, காலமாயிருவாரு. அப்புறம் அவருடைய படத்தை வச்சு அவர் வந்து தண்டா வந்து கோரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் வாங்குவாரு. அப்போ கோரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து காலமாயிட்ட உடனே அங்க வந்து பெரிய ஒரு பிரச்சனை வரும். அங்க யார் வந்து இவரை வந்து கடைசி காரியம் அந்த ஏற்பாடுகள்லாம் யாரு செய்ய வேண்டும் என்று அங்க பெரிய பிரச்சனை வரும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாரும் வந்து நான் செய்யறேன் நீ செய்யற அப்படின்ட்டு வந்து எல்லாரும் அவங்க வந்து வாதம் பண்றாங்க. முக்கியமா இந்த ஜாத கோசாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஜாதியின் ரீதியாக வரக்கூடிய அந்த பிராமணர்கள் உயர் குலத்துல பிறந்தவங்க. நீங்க வந்து மாயபுரம் போனீங்கன்னா நீங்க அவங்கள பார்க்கலாம். அத்வைதா பரிவார், நித்யானந்த பரிவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அத்வைதா ஆச்சாரிய வம்சம், நித்யானந்த பரிவார், நித்யானந்த பிரபுவோடைய வம்சம், இதெல்லாம் நீங்க வந்து மாயப்புரம் போனா நீங்க வந்து நவதீப்லாம் பார்க்கலாம். அப்படியே அங்க அப்படியே இந்த மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, யாரு புலனின்பத்திலிருந்து விடுபட்டு 30 நாள் ஒரு 30 நாளுக்கு வந்து யார் வந்து பெண்களோட சேராம இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரும் அங்க இல்லை. 20 நாள் 10 நாள் 7 நாள் யாருமே எங்க இல்லை. அப்புறம் சொல்றாரு, யாருமே வந்து இந்த காரியத்தை செய்யறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாது. அதோட வந்து அவர் தான் வந்து அந்த காரியத்தை வந்து முன்னின்று நடத்துவார் என்று அவருடைய 2 புத்தகம் இருக்கும். ஒன்று வந்து ரே ஆஃப் விஷ்ணு ஒரு புக்கு, ஒன்னொன்று வந்து பக்தி சித்தாந்த வைபவா 3 புக்கு, 1500 பக்கம் அந்த புக்கு. ஸோ இந்த 2 புக்கில் இருந்து நம்ம வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய வரலாறை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ரே ஆஃப் விஷ்ணு வந்து சின்ன புத்தகம், அது ஒரு 300-400 பக்கம் தான் இருக்கும். அந்த பக்தி சித்தாந்த வைபவா வந்து 3 வால்யூம், 3 புத்தகம் இருக்கும். வேற 1500-2000 பேஜ் இருக்கும். அது வந்து ரொம்ப விவரமா வந்து அவருடைய வாழ்க்கையுடைய என்ன நடத்தினாரு, அவருடைய திறமைகள், அவருடைய அவதார கிரமம், இதெல்லாம் வந்து இந்த பக்தி சித்தாந்த வைபவால நம்ம வந்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து இந்தியா முழுவதும் வந்து போய் பிரச்சாரம் பண்றாரு. அவரு பல சன்னியாசிகள் பல மடாதிபதிகள்லாம் வந்து அவர் வாழ்நாளிலே வந்து சந்திக்கிறாரு. பல பேருக்கிட்ட வந்து வாதம் பண்ணியிருக்கிறாரு என்று நம்ம வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய வாழ்க்கையுடைய வரலாறு. நம்மளுடைய பிரபுபாதருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். இதுதான் அவருடைய வாழ்க்கை. கிருஷ்ணராம் யாரு? கோரகிருஷ்ண பாபாஜி கல்யாணம் பண்ணவர் கோரகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் கல்யாணம் பண்ணவர். பாபாஜினா வந்து அவங்க வந்து துறவரத்துல இருப்பாங்க, சன்னியாசியத்தை மேற்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து பாபாஜி பெரும்பாலும் வந்து இந்த வர்ணாசிரமத்துல வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க உயர்ந்த பக்தர்கள் நிலையில வந்து இருப்பாங்க. அவங்க வந்து
குரு பாபாஜி மகாராஜ் வந்து ரொம்ப எளிமையானவர். அவர் வந்து எப்பவுமே வந்து இறைவனோட சிந்தனையே வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. கடைசி காலத்துல வந்து நிறையா லீலைகள் வந்து கடைசி காலத்துல வந்து அவருடைய புத்தகம் இருக்கும், கோர்கிஷ் பாபாஜி மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் என்ன ஒரு 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 நிறையா வினோதமான லீலைகள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, சமயத்தில் வந்து கையிலே சாப்பாடை வச்சுட்டு கிருஷ்ணா சாப்பிடுன்னு சொல்லுவாராம். அந்த சாப்பாடு கிருஷ்ணர் சாப்பிடுவார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து இந்த குறிப்புகள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய கதைகள் அவர் வந்து பெரும்பாலும் வந்து கோர்கிருஷ்ணர் பாபாஜி மகாராஜ் வந்து சாமானியமா இந்த பௌதிகவாதிகள் வந்து ரொம்ப சேருவது ரொம்ப குறைவு. அவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணுவதும் வந்து ரொம்ப குறைவு. அவங்க வந்து பஜனானந்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா வந்து அவங்க தனிமையிலே வந்து கிருஷ்ணரை பற்றி ஜபிச்சுக்கிட்டு அவங்க கிருஷ்ணரை தியானம் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ்றவங்க அவங்க வந்து பஜனானந்தி. ஒன்று வந்து கோஷ்டி ஆனந்தி, எல்லாருக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சங்கமம் வச்சுக்கிட்டு. தனியா இருக்கிறதும் கஷ்டம், போய் கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னதான் பண்றது? அப்புறம் தனியா இருக்கிறது என்ன பிரச்சனைனாக்கா, நம்மளை கண்டிக்கிறது அவரு நிலைமைக்கு அவர் செய்யலாம் தனியா, அவரு கோர்கிருஷ்ண பாபாஜி மகாராஜ். நம்மளும் தனியா செய்யலாம்னு நினைச்சாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழை செய்யும் பொழுது அப்பதான் நம்ம செய்யற ஒரு காரியம் வந்து லூஸ் ஆகிக்கிட்டே வந்து வரும். ஏன்னா நம்மள சரி பண்றதுக்கு யாரும் இல்லை. அதுப்ப நம்ம என்ன கோஷ்டியா நம்ம வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து வரோம். இந்த கூட்டத்துல வந்தோன்னா இங்க என்ன ஆகுது, இங்கேயும் நம்மளால வந்து இது பண்ண முடியல. என்னன்னாக்கா இது இயல்பு பிரபு, மனிதனுடைய இயல்பு. அண்ணன் தம்பி வீட்டிலேயே வந்து 2-3 பேர்னாலே வந்து ஒரே மாதிரி யோசிக்காதப்போ இது வந்து மனிதர்களுடைய இயல்பு. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வந்து பெருசா பொருட்படுத்துறது இல்லை. கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ பிரபுபாதரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இதெல்லாம் நம்ம ஒரு பக்தி மூலையில போட்டு நம்மளுடைய சேவை என்னவோ செஞ்சுக்கிட்டு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க முக்கியமா வந்து பக்திவினோத் டாக்கூர் வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சுமா நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாம். பக்திவினோத் டாக்கூர், முக்கியமா பக்திவினோத் டாக்கூர். ஏன்னா பக்திவினோத் டாக்கூர் தான் வந்து முதல்ல இந்த ஆங்கில பிரச்சாரத்தை முக்கியமா ஆரம்பிச்சவரே வந்து பக்திவினோத் டாக்கூர் தான். ஸ்ரீ பிரபுபாதர் பிறந்த வருஷம் 1896, 1896. அந்த வருஷத்துல தான் வந்து பக்திவினோத் டாக்கூர் வந்து அந்த வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்து சைதன்ய மகாபிரபு டீச்சிங்ஸ் ஆஃப் ப்ரிசெப்டர்ஸ் அந்த ஆர்டிக்கல் வந்து அனுப்புறாரு ஸ்ரீ பிரபுபாதர் பிறந்த வருஷத்துல. அப்புறம் அவரே வந்து சொல்றாரு ஒரு காலத்துல, பக்திவினோத் டாக்கூர் வந்து ஒரு ஒரு வாக்கியமும் சொல்றாரு. என்னன்னாக்கா, இந்த கலியுகம் போக 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 எல்லா சம்பிரதாயங்களும் இந்த இந்த சைதன்ய மகாபிரபு வழியில வந்து எல்லாருமே வந்து இங்கதான் வந்து எல்லாம் ஒரு கடலை போல எல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு கிட்ட தான் வந்து அடைக்கலம் பெறுவார்கள் என்று அவர் ஒரு குறிப்பையும் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பக்திவினோத் டாக்கூர் வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் அவர் வந்து மகனாக பிறக்கும் பொழுது பகவான்கிட்ட வேண்டுறாரு, எனக்கு வந்து ஒரு நல்ல கிருஷ்ண பக்தனை கொடுக்க வேண்டிய, எதற்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து வேண்டுறாரு. அதற்கு இணங்க வந்து அவரும் வந்து பக்தி சித்தாந்த டாக்கூரை வந்து அந்த மாதிரி கரெக்டா ஒரு ஒரு கோட்பாட்டுடன் வந்து அங்கே வளர்க்குறாரு அவர் வந்து. அதனாலதான் பக்தி சித்தாந்த டாக்கூரும் வந்து ஒரு சாமானிய ஒரு ஜீவராசி கிடையாது. அவர் வந்து நம்ம பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவர் என்று நம்ம வந்து அவர் வாழ்க்கையில வந்து பார்க்கிறோம். அவர் வந்து பெரும்பாலும் வந்து இங்க அப்ப நிறைய காலம் மாற மாற வேற வேற வகையான பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்கலாம். அப்ப அவர் காலத்துல வந்து முக்கியமா அவர் செஞ்சது வந்து இந்த ஜாத கோசா, இந்த ஜாதியின் அடிப்படை வரக்கூடிய கோசாமிகள்னால பிரச்சனை. ஸ்ரீ பிரபுபாதர் காலத்துல வந்து ஸ்ரீ பிரபு சஞ்ச் வந்து மாயாவாதிகளால பிரச்சனை. இப்ப நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்ப கலந்துருச்சு. இந்த மாயாவாதம் என்பது வந்து இப்ப இருக்கிறது வந்து நியோ மாயாவாதான்னு சொல்லுவாங்க. நியோனாக்கா அவன் எல்லாம் சுருக்கிட்டு எல்லாத்தையுமே குழப்பிடுவான். பேசுறதுல பார்த்தா அப்படியே டிவோட்டி மாதிரியே இருக்கும். ஆனா அந்த பிலாசபி வந்து மாயாவாத தத்துவங்கள். அது ரொம்ப அது நியோ மாயாவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ இல்ல நியோ, என்இஓ. ஸோ இந்த இது காலங்கள் மாற மாற, கூட்டங்கள் மாற மாற ஆச்சாரியர்கள் வந்து அந்தந்த கஷ்டங்கள் வந்து சந்திக்கிறாங்க. நரத்தமதாஸ் தாக்கூர் காலத்துல அவங்க வந்து வேற வகையான கஷ்டத்தை வந்து சந்திச்சாங்க. நரத்தமதாஸ் தாக்கூர் அவர் வந்து இந்த கோஸ்வாமிகளுடைய நரத்தமதாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா,
இவர்கள்லாம் வந்து 3 பேர். 3 பேரும் வந்து அங்க கோசாமியோட புத்தகங்கள்லாம் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வரும்பொழுது புத்தகங்கள்லாம் வந்து காணா போயிடும். அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து அவங்க சந்திச்சாங்க. காலங்கள் மாற மாற இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நம்ம சந்திக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை? நியோ மாயாவாத நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சோசியல் வாழ்க்கை நம்ம வந்து பல பேரை சந்திக்கிறோம். இதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை. ஸோ அதான் சில பிரபுபாதர் பார்க்குறாரு 1967 இதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்கும்னு வந்து சில பிரபுபாதருக்கு தெரிஞ்சனால அவர் என்ன பண்றாரு, இந்த சிஸ்டம் உருவாக்குறாரு. இந்த சிஸ்டத்துல வந்து ஆக முக்கியமா வந்து காலையில் மார்னிங் ப்ரோக்ராம், காத்தால எழுந்திருக்கிறது, நம்ம என்ன நம்ம கட்டளை கொடுக்குறாரோ அதெல்லாம் நம்ம செய்யறது, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஆலயத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதன் பிரகாரம் நம்ம நடந்தோம்னாக்கா அப்ப நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்து ஒரு ருசி, ஒரு இன்பத்தை காணலாம். இன்பத்தை வந்து 2 வகையா சொல்றாங்க, ரைட் தானே? 2 வகையா இன்பம் வரும். ஆன்மீக வாழ்க்கையிலே இன்பம் 2 வகையா வரும்னு சொல்றாங்க. இது வந்து முக்கியமா மதுரை கடம்பினில நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னாக்கா, ஸ்ரீபிரபுபாதர் பாகவதத்தில் எழுதுறாரு, நம்ம பெருசா அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணாடி மணிக்கு போய் நிற்கும் பொழுது கண்ணாடிக்கு அலங்காரம் தேவையில்லை, ரைட் தானே? இப்ப நம்ம கண்ணாடியை பார்க்கறதுனால அந்த கண்ணாடியில நம்மளுடைய பிம்பம் அங்க தெரியுதுனால அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். அப்போ கிருஷ்ணருக்கு நம்ம அலங்காரம் பண்ணி கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செஞ்சு கிருஷ்ணரை திருப்தி பண்ணி நம்ம சந்தோஷம் அடைகிறது ஒரு வகை. எழுதுறாரு பாகவத்துல இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை சந்தோஷம் எப்படி வரும்னாக்கா, இந்த ஆன்மீக பாதையிலே நம்ம வந்து ஆன்மீக பாதையில முன்னேற மாதிரி தெரியும். நம்ம எல்லாரும் வந்து புகழ்வாங்க, மாலை போடுவாங்க, கால்லாம் கழுவுவாங்க, வீட்டுல படத்தெல்லாம் கேட்பாங்க, வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து அனார்த்தங்கள். காமா, காமினி, பூஜா, லோபா, பிரதிஷ்டா, பக்தி சாரி தாக்கூர் சொல்றாரு, இதெல்லாம் வரும். அப்ப நம்ம இதுல மாட்டிக்குவோம். அப்ப என்ன ஆகும்? ஏன் எனக்கு மாலை போடல, ஏன் என்ன கிளாஸ் கொடுக்க விடல, என்ன ஏன் பாத்ரூம் போகலன்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய 2 வகையா வரும். இந்த ஆச்சாரியர் வந்து விளக்குறாங்க. ஸோ நம்மளுடைய குறிக்கோள் வந்து பிரபுபாதருக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போக வேண்டியதான். ஏன்னா பிரபுபாதர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. யாருக்காக? நம்மளுக்காக. நம்ம போய் இந்த சைதன்ய மகாபிரபுவோடைய இந்த கூற்றை வந்து எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்றுதான் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரே ஆசை. அதன் பிரகாரம் நாம் வந்து இதை செய்ய வேண்டும். இது செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய சக்தி கிடையாது. அந்த சக்தி எங்கிருந்து வரும்னாக்கா ஸ்ரீல பிரபுபாதருக்கு இருந்து தான் வரும். ஸோ ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்ம வந்து சின்சியரா ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த குரு பரம்பரைக்கு நம்ம வந்து எதனால செய்ய வேண்டிய சேவை செய்யணும் என்று நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சாதான் நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்து முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியாது. பெரும்பாலும் வந்து ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் படிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஆசை. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் பல பேர் படிச்சு முடிச்சிருப்பாங்க. சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கிறதுக்கு என்ன காரணம் யாருக்கு தெரியும்? ஏன் சைத்தன்ய சரிதாமிர்தம் முக்கியமா படிக்கணும்? சைத்தன்ய சரிதாமிர்தத்தை தான் பக்தருக்கு சங்கத்துல எப்படி நடந்துக்க வேண்டும் என்ற நெளிவு சுழிவுகள் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இருக்கு. யார் ஒருவன் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டானா அவன் நடத்திலே நம்ம பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமிர்தமா அதுதான், கதையே அதுதான். பக்தர்கள் சங்கத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அதுதான் முக்காவாசி இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். சைதன்ய மகாபிரபு போதிப்பார். நம்மளுடைய கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து பல இடத்துல இதுதான், இப்படிதான் ஆழ்ந்த கருத்து. எது? பக்தர்கள் மத்தியில ஒரு பக்தன் எப்படி நடந்துக்கணும், அதுதான் சைத்தன்ய சரிதாமிர்தத்துடைய முக்கியமான ஒரு உள்நோக்கம். வந்து நிறைய தத்துவ ரீதியா நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். சைதன்ய மகாபிரபு தத்துவத்தை பார்க்கலாம், ராதாராணியோட தத்துவத்தை பார்க்கலாம், கிருஷ்ண தத்துவம் எல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயம். நம்மளுக்கு இப்ப சைத்தன்ய சரிதாமிர்தத்துல என்ன தேவை? பக்தர்கள் சங்கத்துல நாம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வந்து சைதன்ய மகாபிரபு பல இடத்துல நடத்தி காமிக்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து அந்த மாயாவாதிகள் பெனாரஸ்ல சந்திக்கும் பொழுது முக்கியமா வந்து இந்த பிரகாஷானந்த சரஸ்வதி இவர்கள்லாம் சந்திக்கும் பொழுது ரொம்ப பணிவா காலை கழுவிட்டு காலை கழுவின இடத்துலயே வந்து சைதன்ய மகாபிரபு உட்கார்றாரு. சர்வம பட்டாச்சாரியா வந்து அங்க வந்து போதனை பண்ணும் பொழுது
வார்த்தையே பேசாம அமைதியா கேட்கிறாரு. இதுதான் பக்தர்களுடைய நிலை. சைத்தன்ய சரிதாமிர்தம் யார் வந்து படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய அந்த நடத்தையில நம்ம வந்து அவங்க இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அப்படியே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்தர்கிட்டையும் வெவ்வேறு மாதிரி எவ்வளவு அன்பா கரிசனமா நடந்திருக்கிறாரு வந்து ஸ்ரீல பிரபு அழிலாமர்த்தார் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் வந்து படிச்சது மட்டும் கமெண்ட்ரி எழுதி இருக்கிறாரு. ஸோ நம்ம முக்கியமா இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கிறதுக்கு காரணம் இதுதான். சைத்தன்ய பாகவத படிக்கிறதுக்கு காரணம் எது? பக்தர்களுடைய அபராதத்தை தவிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள், ஏன் தவிர்க்க வேண்டும், எப்படி தவிர்க்க வேண்டும், தவிர்க்கலன்னா அதனுடைய பாதிப்பு என்னன்னு சைத்தன்ய பாகவதர் உண்டானதாஸ் தாக்கூர் பல இடத்துல சொல்றாரு. அதுதான முக்கியமா சைத்தன்ய பாகவத்துக்கு வந்து பிரபுபாதர் வந்து உரை எழுதல, கிருஷ்ணன் சரஸ்வதி தாக்கூர் தான் எழுதின உரை தான் நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புத்தகம் வந்து ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து அது இருக்கிறதுனால தான் நம்ம அதை படிக்கிறோம். அதுதான் பிரபுபாதர் சொல்றாரு, முதல்ல பகவத்கீதா படிக்கணும், அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும், அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கணும் என்று நம்மளுக்கு வந்து மேல்வாரியா. ஏன்னா முதல்ல கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை படிச்சு நான் யாரு, கிருஷ்ணர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத் பாகவத்துக்கு போகும்பொழுது கிருஷ்ணனுடைய பெருமைகள் எப்படி, கிருஷ்ண பக்தர்களுடைய பெருமைகள் எப்படி, நான் எப்படி அதுல வந்து எப்படி நான் கிருஷ்ணனுடைய பெருமைகளை வந்து உணர முடியும். ஸ்ரீமத் பாகவதம் புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய சரிதாமிர்தத்துக்கு போன உடனே ஒரு பக்தனாக ஆக முயற்சி பண்றேன்னா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்து நம்ம வந்து பற்றி பிடிச்சிக்க வேண்டும். ஏன்னா நீங்க இந்த சைத்தன்ய சரிதாமிர்தமும் சரி, சைத்தன்ய பாகவதம் சரி, ஒன்று வந்து கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதுறாரு, ஒன்று வந்து உண்டானதாஸ் தாக்கூர் எழுதுறாரு. ரெண்டு பேருமே ஒரு அத்தியாயங்கள் முடியும் பொழுது எங்களுக்கு எந்த வகையான தகுதியும் இல்லை. எல்லாம் ஒரு அத்தியாயத்துக்கு கடைசியில் அப்படிதான் வர்றாரு கோரிய, எங்களுக்கு எந்த வகையான தகுதியும் இல்லை. ரூப கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த இவர்கள் நம்புதுன்னு அவங்க அப்படி. அப்ப ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் என்று அங்க வந்து சொல்லப்படுகிறது. ஸோ அப்படியே வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து வெளியூர்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பெரிய வெற்றியெல்லாம் பெறாரு ஸ்ரீல பிரபுபாதர். நிறைய சீடர்கள் ஸ்ரீல பிரபுபாதருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள், எத்தனை சீடர்கள் நான் சந்திச்சிருக்கேன் வந்து நோட் எழுதி வச்சிருக்கேன், இன்னமும் இருக்கு. எத்தனை பேர் நான் சிறு பிராயம்னா 3, அந்த புள்ள வயசுலாம் எனக்கு என்ன நினைச்சு எனக்கு தெரியாது. அதாவது நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து எவ்வளவு பேர் சந்திச்சிருக்கோம் அப்படின்ற குறிப்புகள் வந்து ஒரு நோட்டு புக்கில் நான் வந்து அது எதுக்கு எழுதுனாக்கா, நானும் எவ்வளவு பேர் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தை எழுதி வச்சிருந்தேன். ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது. அதுல வந்து நான் வந்து அந்த பிரபுபா சீடர்கள் பல பேரை நம்ம ஏதோ எல்லாரோட கருணால சந்திச்சிருக்கிறோம். அதுல முக்கியமா நம்மளுக்கு எப்பவுமே பரிச்சித்தமானது வந்து நம்மளுடைய ஜெயபதக மகாராஜ், நரசிங்க மகாராஜ், பானுசுவாமி, இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வரவங்க. அடிக்கடி வரவங்கனால சமயத்துல அவங்க வந்து நம்ம அலட்சியமா கூட எடுத்துக்குவோம். பானுசுவாமிலாம் வந்து பெரிய ஸ்காலர் அவர். அவர் வியாக்கியானம் பண்ணது புத்தகமே கிடையாது. ஆனா நம்ம அடிக்கடி இங்க வர்றதுனால பானு சுவாமி தான் அடுத்த வருஷம் கிளாஸ்க்கு வரேன்றோம். நம்ம முடியாது. பானு சுவாமி பெரிய ஸ்காலர். அவர் வந்து நம்ம எத்தனையோ வருஷமா பானு சுவாமி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவும் பேச மாட்டாரு. எது தேவையோ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா 2 வரியில பதில் சொல்லி முடிச்சுக்குவாரு. அதான். ஸோ இதெல்லாம் சீடர்கள் பல பேர் வந்து வாழ்ந்து வந்த காலத்துல தான் வந்து நம்மளுடைய வரிசையிலே வந்து கௌர் கோவிந்த மகாராஜ் ஒரு படம் வந்து வச்சிருக்கிறாரு. பிரஜபூஷனுடைய ஹலாதர சுவாமி மகாராஜோடைய ஆன்மீக குரு கௌர் கோவிந்த மகாராஜ். ஸோ அவருடைய மறைவு நாள் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை திதி. ஸோ அது நம்ம இன்னைக்கு வந்து இங்கே வந்து கொண்டாடுறோம். நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, பிளாக் நீக்ரோ இருக்கிறாங்க, நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, பெங்கால் சேர்ந்தவங்க, எல்லா இதுலையும் பெட்டு.
ஒரே சீடர் தான், ஒரே சீடர் தான். கொடுக்க மாட்டேன்ட்டு அதான் மாதிரி சொன்னல, எத்தனையோ வாட்டி நடந்து போறாரு அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. ஆமா பிரபு, அது அவங்க நடத்தி காமிக்கிறாங்க. டிக்ஷா என்பது வந்து சாமானிய காரியம் இல்ல. டெம்பிள் பஸ் சைன் போட்டான்னு போய் வாங்க, அது டிக்ஷா கிடையாது. பிரபாஸ் என்ன சொல்றாரு, இனிஷியேஷன் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் சொல்றாரு. இனிஷியேஷன் டிக்ஷே தான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு பிரபு, எனக்கு கிருஷ்ணா முக்தி அப்படின்னு. அது அப்படி கிடையாது. சொல்றாரு இனிஷியேஷன் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் சொல்றாரு. இதுதான் ஆரம்பம், முக்தி இதுதான் ஆரம்பம் பிரபா சொல்றாரு. ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் வந்து நிறைய முறை வந்து குரு சுபாஜி மகாராஜ் சந்திச்சு பிற்பாடு தான் வந்து அவர் வந்து அங்க இனிஷியேஷன் கொடுக்குறாரு. ராமானுஜர் வந்து அந்த 18 வாட்டி நடக்கிறாரு. ஸ்ரீரங்கமும் திருகோஷ்டியும் எவ்வளவு தொலைவு வந்து போனவங்களுக்கு தெரியும். ரொம்ப தொலைவு, இந்த ரொம்ப இன்னும் கிட்டலாம் இல்லை, இங்க இருந்து பாயபசார் இல்லை, ரொம்ப தொலைவு. 18 முறை நடந்து போறாரு. ஒரு வாட்டி போறப்போ அடுத்த வாட்டி வா, அடுத்த வாட்டி வா, அடுத்த வாட்டி வான்னு வந்து 18 வாட்டி நடந்து போ. பஸ் எல்லாம் இல்லை போப்ப. இப்ப இனிஷியேஷன் எடுக்கணும்னாக்கா எல்லாம் காடியில போயிட்டு குரு மகாராஜ் அவர் 10 நிமிஷம் லேட் ஆகிட்டே வச்சுங்க, அந்த ஆர்கனைஸ் பண்றவன் தொலைஞ்சான் சாபமா விட்டுருவாங்க. அதான் எனக்கு தெரியும். எப்ப பிரபு பிரசாதம் ஆக்சுவலி இனிஷியேஷன் எடுக்கணும்னா நீங்க காத்தால மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணணும். முதல்ல ஃபுல் ப்ரோக்ராம் செய்யணும். நீங்க வந்து இப்பயாச்சும் பரவாயில்ல, முன்ன ஜெயபத மகாராஜ் காலத்துல எப்ப இனிஷியேஷன் கிடைக்கும் யாருக்குமே தெரியாது. காலையில ஏற்பாடு பண்ணி நைட் எத்தனை மணிக்கு யாருக்குமே தெரியாது. விடிகாலெல்லாம் கூட நடந்திருக்கு இனிஷியேஷன் செரமனி, நம்ம பார்த்துருக்கிறோம். இப்பெல்லாம் நல்லா சிஸ்டம்லாம் வந்து கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்போ நம்ம விரதம் எடுக்கணும், அப்புறம் நம்ம காத்தால எந்திரிக்கணும், வெள்ளனையா போகணும், குருவுக்கு வந்து நம்ம வந்து காணிக்கை எல்லாருக்கிட்ட போய் வாங்கணும். அது எல்லாருக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தாற்பயம் இருக்கு, அது ஏன் செய்யறாங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம அப்சர்வேஷன்லேயே ஒன்னொன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப இனிஷியேஷன் எடுக்கிறவங்க வந்து முதல்ல மார்னிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றது ரொம்ப குறைவு. எல்லாம் 1000 பேருக்கு காரணம் சொல்றாங்க. எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? இனிஷியேஷன் ஒரு நாளைக்கு முன்னே நம்ம வந்து பிரீஃப் பண்ணுவோம். என்ன நாளைக்கு நீங்க என்ன ரெடி பண்ணணும், புது வேஷ்டி, புது புடவை, நெக்பீஸ் எடுத்துட்டு வாங்க, சாண்டிங் பேக் நாங்கள் கொடுக்குறோம், காலையிலே இங்க மங்களாரத்தி வந்துருங்க, வந்துட்டு சாண்டிங்லாம் முடிச்சிருங்க, அப்புறம் பாகவதம் கேளுங்க, அப்புறம் வந்து சாப்பிடாதீங்க, இனிஷியேஷன் முடிகிற வரைக்கும். அதை வந்து ஒரு நாளைக்கு முன்னே பிரீஃப் பண்ணுவோம். நம்ம சொல்லதான் முடியும். அவங்கவுங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் அது இப்படி. ஏன்னா முன்ன வந்து இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க பிரபு. நான் பார்த்த காலத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. முன்ன நம்ம மலேசியாலே நான் சொல்லுவேன் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணுவாங்க முன்னெல்லாம் வந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மருவி 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 குரு ரொம்ப கருணையானவர், குரு ரொம்ப கருணையானவர்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி குரு கருணையானவர் தான். இப்ப சில பேர் வந்து யாருமே குரு இல்ல, சில பிரபுபாதர் மட்டும் தான் குருன்னு வந்து ஒரு கோஷ் சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த கோஷ் இப்ப என்ன சொல்றது, நம்ம யார குருவா எடுக்கிறோமோ அது பாயிண்ட் இல்ல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சைதன்ய இப்ப நான் கூட சொன்னேன் சைதன்ய மகாபிரபு தான் குரு நான் சொல்லிக்கலாமே, அது பாயிண்ட் இல்ல. நம்ம என்ன அது என்ன செய்யறோம் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி சில பிரபுபாதருக்கு வந்து பல சீடர்கள் இருந்தாலும் அவர் வந்து பல பேர் இருக்கிறாங்க இயக்கத்துல, பல பேர் காலமாயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். பக்தி சாரு மகாராஜ், தமால் கிருஷ்ண மகாராஜ், பிராமணந்தா பிரபு, பிராமணண்டா பிரபு, கர்கமுனிலாம் ரொம்ப முக்கியமானவங்க சில பிரபுபாதருக்கு ஆரம்ப காலத்துல. ஏன்னா அவங்கதான் ஆரம்பத்துல பிரச்சாரத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அப்புறம் கீர்த்தனானந்த சுவாமி, அப்புறம் சத்ஸ்வரூப்தாஸ் கோஸ்வாமி, அவர் ரொம்ப வயசாயிருச்சு. இப்போ வந்து விராக பவன் அமெரிக்கால இன்னும் இருக்கிறார் அவர் வந்து. இந்த மாதிரி பல பிரபுபாத சீடர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. ஸ்ரீலா பிரபுபாதர் 66ல போயிட்டு அங்க பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மீண்டும் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பல முறை வந்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல இடையில வந்து 2 முன்னாடி வந்து உடல் சுகம் வந்து அவருக்கு வந்து குறைஞ்சிடும். பிரபுபாதர் சவுத் இந்தியாவுடைய முக்கியமா ஒரு சீடர் நம்ம முன்னோட காலத்துல பார்த்தோம்னா ஆத்ம தத்துவதாஸ் பிரபு அப்படின்னு வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப ஸ்காலர். அவர் தான் முன்ன வந்து இந்த பக்தி சாஸ்திரம்லாம் வந்து நடத்துவார் மாயப்பூர். தமிழ் ஸ்பீக்கிங் சவுத் இந்தியன். அவர் வந்து அவர் பற்றி தெரிஞ்சவங்க இன்னும் கூட லெக்சர்ஸ்லாம் வந்து
முன்னுள்ள பழைய லெக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தத்துவபூர்வமாக வந்து அவர் பேசுகிற ஆத்ம தத்துவ பிரபு அப்படின்னு மலேசியாக்கெல்லாம் பல முறை வந்து வந்திருக்கிறாரு. அவர்லாம் அந்த மாதிரி ஆள்லாம் வந்து பிரபுபாதருக்கு சீடர்கள் வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ அந்த சீடரில் வந்து ஒரு சீடர் வந்து கோர் கோவிந்த சுவாமி. ஸோ அவர் நேற்று அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய மறைஞ்சாள் இல்லை, நேற்று நம்ம பிரபுவோடைய சென்டர் கோபாலகிருஷ்ண மாட்டால வந்து மகாராஜோடைய அப்பியரன்ஸு, அவர் எப்படி கல்யாணம் பண்ணினாரு, அப்புறம் வந்து எப்படி அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியாகி எங்கே போகிறாரு, ரிஷிகேஷ் அந்த பக்கத்து ஹிமாலயா பக்கத்து போயிட்டு பல சாதுவெல்லாம் சந்திச்சு அவங்களுக்கு வந்து சேவை பண்ணி என்னதுக்கு போறாருனாக்கா, இந்த உண்மையை வந்து கிருஷ்ண தத்துவ ஞானத்தை கத்துக்கிறதுக்காக தான் வந்து அவர் போறாரு. ஆனா போற இடத்துலலாம் வந்து அவர் தேடி போறக்கூடிய விஷயம் வந்து அவர் கிடைக்கல. இல்ல கிருஷ்ண பலராம் குரு கிடைக்கல. குரு தேடி போறாரு. போற இடத்துல அறிகுறி கேட்கறத தவிர இவரு அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருவாராம் பல இடத்துல. ஏன்னா எல்லாம் மாத்தி பேசுறாங்கன்ட்டு இவரு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வரா. மந்திராவை பத்தியும் சைத்தன்ய மகாபிரபு பத்தியும் பல இடத்துல சொல்றாங்க அந்த புத்தகத்துல. ஸோ அப்படியே வந்து அவர் எல்லாம் முடிஞ்சு இப்படி காலங்கள் போக போக 1974 வந்து அவர் வந்து கிருஷ்ணருடைய பூமியான பிருந்தாவனத்துக்கு வந்து போறாரு. 1974 அந்த 74 வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து போகும்பொழுது அங்க வந்து பிருந்தாவனமும் இப்போ வந்து ரொம்ப நவீனமாயிருச்சு. அங்க அவர் இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, அதெல்லாம் இப்ப நமக்கு தெரியல. அந்த மடங்கள் பேர்லாம் வந்து குறிப்பா சொல்றாங்க. ஸோ அங்கங்கெல்லாம் இருந்து தேடுறாரு, எங்க குரு அப்படின்ட்டு தேடுறாரு. தேடிக்கிட்டே போகும்பொழுது அந்த பக்கத்தா நடந்து போகும்பொழுது ஒரு சைன் போர்டை பாக்குறாரு. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் என்ற ஒரு சைன் போர்டை வந்து கோவிந்த சோமராஜ் வந்து பாக்குறாரு. சைன் போர்டை பாக்குறாரு, கோவில் இல்லை, கட்டுமான பணி ஓடிட்டு இருக்கு. 74 அவங்களுக்கு தெரியும், மறு வருஷம் தான் கோயிலை திறக்கிறாங்க. அவங்க வந்து 74 வந்து பாக்குறாரு, போட் இருக்குது, ஆனா அந்த கட்டுமான பணி ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனா கோயில் ஒன்றும் அங்க கிடையாது. அப்ப அந்த பக்கம் உள்ளுக்கு போய் பாக்குறாரு. உள்ளுக்கு பார்த்தா ஆச்சரியப்படுறாரு. வெள்ளைக்காரவங்களா வந்து வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு சிக்கா வச்சுக்கிட்டு திலாக்க போட்டுக்கிட்டு ஆரஞ்சு கலர் சட்டை வெள்ளை கலர் சட்டை எல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் வந்து ஏன் முதல் அதிர்ச்சி என்னன்னாக்கா, இன்டர்நேஷனல் பார்த்தாலும் முதல் அதிர்ச்சி இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ் இதுதான் தேடிட்டு வருகிறாரு. இன்டர்நேஷனல் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல அது வந்து அவர் வந்து ரொம்ப கவருது, இன்டர்நேஷனல் அப்படின்ற வார்த்தை. அவர் உள்ளுக்கு போய் வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே இவங்கெல்லாம் வந்து நல்ல வைஷ்ணவர்கள் போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அவர் வந்து உள்ளம் வந்து நினைக்குது, ஆஹா அப்படின்னு வந்து நினைக்கிற கட்டத்துல அந்த பக்கம் வந்து ஒரு பக்தர் வந்து ஒரு பேக் டு காட் மேகசின் வந்து கையில கொடுக்குறாரு, பிடிஜி. ஏன்னா அவர் இங்கிலீஷ் படிக்க தெரியும், நம்ம நேரத்தையே பார்த்தோம், 2 டிகிரி வச்சிருக்காரு. அந்த பக்கத்து நடந்து போகும்பொழுது ஒரு பிடிஜி மேகசின் வந்து மகாராஷ்டிர கொடுக்குறாரு. மகாராஷ்டிர தொடர்ந்து பக்கத்துல பாக்குறாரு. அவர் தேடின 3 விஷயங்கள், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீமத் பாகவதம், இது 3ஐயும் பாக்குறாரு. ஆஹா, இதை தேடிக்கிட்டு தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தா மேல போட்டிருக்குது, ஃபவுண்டர் ஆச்சாரியா டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதுன்னு போட்டிருக்கு. அதையும் பாக்குறாரு. அவர் புத்தகத்துல பாக்குறாரு, மகாமந்திரமும் இருக்கு. நம்ம இங்கே நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு வந்து இந்த புக்ல ரொம்ப அழகா வர்ணிப்பாங்க. அதெல்லாம் தெரியாது அவருக்கு, இஸ்கானே தெரியாது அவருக்கு வந்து. அவர் வந்து சொல்றேன் நான், அவரே கேட்பாரு சில பிரபுபாதர, இன்டர்நேஷனல் பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரிசால யாருமே உங்களை பத்தி தெரியலையே அப்படின்னு பிரபுபாதர் கேட்பாரு. அவர் வந்து அது வரைக்கும் பிரபுபாதை பத்தி அவருக்கு வந்து மத்ததெல்லாம் தெரியும். மத்ததுனாக்கா இந்த சைதன்ய மகாபிரபு, பாகவதம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா சில பிரபுபாதர் நம்மளுடைய இயக்கத்தை பத்தி வந்து அதான் முதவாட்டி அவர் வந்து பாக்குறாரு. அப்ப வந்து பார்த்த உடனே வந்து பாக்குறாரு, சொசைட்டியோட ஃபவுண்டர் ஆச்சாரியா. அப்புறம் கேட்கிறாரு, ஃபவுண்டர் ஆச்சாரியா எங்க இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்பொழுது பிரபுபாதரு அப்ப வந்து பிரபுபாத் குவார்டர்ஸ் இருந்தாலும் போயிருக்கு போனா உங்களுக்கு தெரியும், பிரபுபாத் குவார்டர்ஸ்னு பின்னாடி இருக்கும், கோயிலுக்கு பின்னாடி. அங்க வந்து சில பிரபுபாதர் வந்து அவருடைய அறை மட்டும் ரெடி ஆகி அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க போயிட்டு அவரோட பிரபுபாதருடைய செக்ரட்டரினா அவருடைய காரியதர்சி அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு வந்து அவருடைய செக்ரட்டரி வந்து பிராமணந்தா பிரபு அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அவர் வந்து பிரபுபாடு கேட்கிறாரு, பிராமணந்தா பிரபு கேட்கிறாரு, பிரபு சுவாமிஜி, ஐ வாண்ட் டு மீட் ஃபவுண்டர் ஆச்சாரியா
பவுண்டராச்சார் நான் பார்க்கணும். அவர் கேட்குற, எதுக்கு நீ பார்க்கணும்? இல்லை, அவரை பார்த்து அவர்கிட்ட தரிசனம் வாங்கி அவர்கிட்ட இருந்து உபதேசம் கேட்கணும்னு வந்து சொல்றாரு, பதில் சொல்றாரு திருப்பிட்டு. அப்படியே வந்து அவங்க கேட்கறாங்க, ஏன் பார்க்கணும், எதுக்கு, எப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்பொழுது கடைசியா வந்து கையெடுத்து கும்பிட்டு கால் உள்ள, தயவு செய்து என்ன அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பிரபு அப்படின்னு அவர் வந்து அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவரு போயிட்டு, அது வந்து மத்தியானம்னா நம்மளுக்கு தெரியும், பிரபு அது ரெஸ்ட் பண்ற டைமு, மசாஜ் முடிச்சுட்டு அப்படியே அவர் அப்படியே ரெஸ்ட் பண்ற டைமு. ரிக்ளைனிங் சேர், அதாவது வந்து இந்த ரிக்ளைனிங் சேர்னா சாய் நாக்காளியா, அந்த நாக்காளி அப்படியே ஆசுவாசமா இருக்கும்போது கேட்கிறாரு, வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. பிரம்மானந்த பிரபு சொல்ற, இந்த மாதிரி ஒரு இந்தியன் சாது, ஏன்னா அவர் வந்து அவருடைய கோணத்தை மாற்றிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கம்ச்சா, டண்டா, இந்த வாட்டர் பாட்டு, இது எப்படிதான் சுத்துறாரு. அவர் வந்து அவர் பாக்குறதுக்கே வந்து சாது மாதிரி தான் இருக்குது. அவரை ரொம்ப பணிவானவர். ஆமா, அவர் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அங்கே. அப்படியே வந்து பிரபுபாத கேட்ட உடனே பிரபுபாத சொல்றாரு, சரி அந்த சாதுவை நீங்க வந்து உள்ளுக்கு விடு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய மனசுல மகாராஜ் சொல்றாரு, அந்த புத்தகத்தை எழுதுறாங்க, அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, இதெல்லாம் பரமாத்மாவுடைய ஏற்பாடுன்னு வந்து மகாராஜ் நினைக்கிறாராம். பிரபுபா சந்திக்கும் போது பிரபுபாவை சந்திக்கிறாரு. பிரபுபா சந்திச்ச உடனே அப்கோர்ஸ் அவங்க கலாச்சாரம் தெரிஞ்சவங்க, ஆய் பிரபுபாத் அவாயுன்னு சொல்லலாம். அவர் வந்து நம்ம பேசுவோம் இல்லையா, ஆய் குரு மகாராஜ் அவையோ செக்கே என்ன பண்ணுவோம். நான் குரு மகாராஜ் பேசும்போது கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தேன். பார்த்தாரு, கலாச்சாரம் தெரியாதவங்க நம்மளாம். ஆனா மகாராஜ் பார்த்த உடனே எல்லாம் வேண்டிய சொல்றது மரியாதைகள்லாம் ஸ்ரீபிரபுபாத் செய்கிறாரு. ஸ்ரீபிரபுபாத் முதல்ல கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நீ சன்னியாசம் எடுத்துட்டான்னு கேட்கிறாரு. மகாராஜ் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு பற்றி முடியுது, புது பேட்டரி எடுங்க பாருங்க, எத்தனை பேட்டரி முடிச்சிட்டோன்னு. அதே பேட்டரி, ஆமா. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா, தூக்கி போட்டுறாங்க. ஓகே, ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப அது என்ன தேதினாக்கா, ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி செப்டம்பர் 1974 மதியம் இந்த சம்பவம் நடக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து முதல்ல சந்திக்கிறது. அப்புறம் வந்து அவர் வந்து தெரிஞ்சிச்சு, இதுதான் நம்மளுடைய போக்கு, இலக்கிடம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அங்க இருந்துகிட்டே அவர் வந்து அங்க ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து அங்க அந்த கோயில் பிரிமிசிஸ், கோயிலுடைய அந்த வளாகத்தை தங்கறதுக்கு வந்து உத்தரவு கொடுக்கல. அப்போ வந்து அந்த டெம்பிள் பிரசிடென்ட் அப்போ வந்து குருதாஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீபிரபுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சீடர் குருதாஸ். அப்ப வந்து அவர் வந்து அங்க வந்து அப்ப வந்து உத்தரவு கொடுக்காதனால வெளியில தங்கிக்கிட்டு வெள்ளனியா எந்திரிச்சு குடிச்சு அங்கிருந்து நடந்து அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்ரீ பிரபுபா சொல்றாரு, ஸ்ரீ பிரபுபா நான் வந்து இங்க தங்கலான்னு பாக்குறேன், அதுக்கு நீங்க என்னாச்சும் பாருங்க அப்படின்னு சொன்னா பிரபுபா சொல்றாரு, ஆமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தங்கி நிறைய திருடர்கள் ஜாமான கலப்பிட்டு போயிட்டாங்க, அதனால நிர்வாகம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு வந்து ஸ்ரீபிரபு சொல்றாரு. அப்ப ஸ்ரீபிரபு சொல்றாரு, குருதாஸ் சொல்றாரு, நம்ம லெட் ஹிம் ஸ்டே அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து அவர் வந்து தங்குறாரு. தங்கினோடனே வந்து அவர் வந்து அங்க ஆசிரமத்துக்கு தேவைப்படுற சேவையை செய்யறாரு. என்ன சேவை? இல்ல பிரபு, பானை கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, ரொம்ப மீன் புக்ல சொல்லி போட்டிருக்காங்க, என்னன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு பிறப்பாளி பக்தர் பிரபு, பிறப்பாளி பக்தர். அவர் வந்து பிறப்பாளி பக்தர் 40 வயசு தாண்டி நல்ல பக்தி முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாத்தையுமே துறந்து அவர் வந்து குருவை தேடி போறாரு. அங்க போன இடத்துல எந்த சேவைன்னு பார்க்காம செய்யறாரு. வாஷிங் டாய்லெட், வாஷிங் பாட், அப்புறம் வந்து கோயிலுக்கு தண்ணி தேவைப்படுமா, பக்கெட்டா போயிட்டு தண்ணி எடுத்து வரோம். இதுதான் அடிப்படை. இப்ப அது அடிப்படை இப்ப இல்ல.
இது பைப் திறந்த புருன்னு தண்ணி வந்துருது. அவர் வந்து முதல்ல வந்து வெளியூருக்கு போகும் பொழுது அவருக்கு ஷவர் கூட இட்டாலி நினைக்கிறேன், ஷவர் கூட தெரியாதான். தண்ணி திறந்து தண்ணி நான் மேல நினைச்சிருமா வர கூப்பிட்டு கேட்பாரு என்னப்பா இது அப்படின்ட்டு. அப்பதான் சொல்லி கொடுப்பாங்களாம். ஏன்னா அவர் ரொம்ப கலாச்சாரம் தெரிஞ்சுக்கோங்களாம் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சமைக்க ஆரம்பிக்கிறாரு. சமைச்ச உடனே அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றாங்க, வித்தியாசமா இருக்கு சாப்பாடு எல்லாம், ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து அவரை மாற சமைக்கும் பொழுது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஆனா இவர் பாக்குறதுக்கு ஒன்றும் சரியா இல்லையே அப்படின்னு வந்து எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா புதுசு பிரபு அவரு, இது அவர் காதுக்கு போது உடனே மொட்டை அடிச்சு சிக்கா வச்சுக்கிறாரு. அப்புறம் டோத்தி கட்டிக்கிறாரு. அங்க பக்தர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வந்து அவரை மாத்திக்கிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்றாரு அவர்கிட்ட, நீ நல்லா ஹிந்தி பேசுற, என் ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற. மனசு சொல்ற, இல்ல எனக்கு வந்து ஒடியா, நான் வந்து ஒரிசா நாட்டு சேர்ந்தேன், அந்த மொழி தான் எனக்கு தெரியும், பரவாயில்ல நான் என்ற ஒரு பிடிஜி ஆர்டிக்கலை கொடுத்து நீ உடனே டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அங்க மகாராஷ்டிரி கொடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து டிரான்ஸ்லேஷன் ஹிந்திக்கு மாத்துறாரு. ஸ்ரீ பிரபுபாதருடைய ஆர்டிக்கல்ல பிரபுபாதர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன், பக்காவா இருக்கு. அவருக்கு ஒரு ரூம், ஒரு பென், அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்யுங்க அப்படின்னு கட்டளை விடுறாரு. இவங்களுக்கு எல்லாம் கடுப்பு வருது. இத்தனை வருஷமா இங்க இருக்கிறோம், எங்களுக்கு ரூமே இல்ல, இப்பதான் வந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்ன, அவருக்கு ஒரு ப்ரோபா ரூம் கூட சொல்றாரு. இது சூழ்நிலை அப்படியே அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. நான் மிகப்படுத்தி சொல்லல, அந்த புத்தகத்துல இருக்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். இது என்ன, இந்த ஒரு கதைகளை வந்து அவங்க குறிப்புல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து கோர்வர்டு மகாராஜ் வந்து அவருடைய சீடர்கிட்ட சொன்னதாக வந்து அவங்க குறிப்புகள் போட்டிருக்கிறாங்க. சோ அப்புறம் ப்ரோபா சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த காலத்திலே பிரபுபாதருடைய சேரும் பொழுது எல்லாத்தையும் வந்து குறிப்பிடுக்க ஆரம்பிக்கிறாரு. பிரபுபாதருடைய என்னென்ன பண்றாரு, என்ன பேசுற, பிரபா என்ன சொல்லி தராரு என்று. அதனாலதான் மகாராஜுடைய சீடர்கள், நான் வந்து அவர் தலைந்தான சந்திக்கும் பொழுது மலேசியாவுக்கு வந்தப்ப அவருடைய சீடர்கள் வந்து இந்த நோட்டு புக்கெல்லாம் ஏசுவாரு. அதான் நான் அங்க பார்க்கும் பொழுது வந்து எல்லாரும் புக்கு வச்சு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க மலேசியால அப்படி இல்லையே, கிளாஸ்க்கு எடுத்து தூங்கிருவோம், கிளாஸ் முடிச்சா ஓகே மகாபிரசாதுக்கு நினைப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்கும்போது எல்லாம் புக் வச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்ப என் கூட வந்த பக்தர் போய் நான் பக்கத்துல கேட்கறாங்க, நீங்க ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? நாங்க எழுதுதான் எங்க குருநாத் ஏசுவார்லா அப்படின்னு வந்து அப்படியே வந்து அவருடைய சீடர்களை வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணி வந்து இங்க அப்படியே கொண்டு வர்றாரு. அவர் வந்து அடுத்து வந்து அங்க பிருந்தாவன்ல இருக்கிறாரு. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்றாரு, நான் வந்து இப்ப மாயப்பூருக்கு கிளம்பி போறாரு, 4 வாரம் சென்று இந்த நிகழ்வுலாம் முடிஞ்ச மாயப்பூருக்கு போறாரு. அப்ப கோர்கோவிந்த மகாராஜுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது வந்து புவனேஸ்வர்ல நீ ஒரு கோயில் ஆரம்பிக்கணும், மாயப்பூருக்கு வாங்க, நம்ம 2 பேரும் வந்து இதை பத்தி கலந்து ஆலோசிக்கலாம்னு சொன்ன உடனே அப்ப வந்து 2 வாரம் சென்று மகாராஜ் வந்து மாயப்பூருக்கு வந்து போறாரு. அங்க மாயப்பூருக்கு போன டைம்ல தான் வந்து அவருக்கு வந்து இனிஷியேஷன் வந்து பிரபுபாதர் கொடுக்குறாரு. கோர் கோபாலனந்தா என்ற அவர் வச்சுக்கிட்ட பேரை மாத்தி கோர் கோவிந்த தாஸ் என்ற பேரை வந்து பிரபுபாதர் கொடுக்குறாரு. வந்து அவருக்கு வந்து அந்த இனிஷியேஷன் முடிஞ்ச உடனே பிரபுபாதர் சொல்றாரு, எனக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் இருக்குது. என்னன்னாக்கா, என்ன நீ வந்து ஒரிசாவுக்கு கூட்டிட்டு போகணும்னு வந்து பிரபுபாதர் சொல்றாரு. அது சொன்ன உடனே வந்து உண்மையிலே என்ன சொல்றதே தெரியலையா, இப்பதான் இயக்கத்துக்கே வந்திருக்கிறோம், கூட உழவு பெரிய ஜம்பவான்லாம் இருக்கிறாங்க, நான் வந்து எறும்பன், என்னைய போய் சில அவங்க என்ன ஒரு வார்த்தை டம்ஸ்தாக் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு அவர் அவ்வளோ பூரிச்சு போயிட்டாங்க. சில பிரபுபாதர் சொன்னாரு. பிரபுபாதர் சொல்றாரு, நான் வந்து பூரி கோயிலுக்கு போக மாட்டேன், ஏன்னா என்னுடைய சீடர்களை வந்து அங்க வந்து விடமாட்டாங்க, அதனால நான் வந்து எனக்கு நீ வந்து புவனேஸ்வர்ல வந்து ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு, அப்புறம் அங்கிருந்து சில பிரபுபாதர் வந்து ஜூஹு போறாரு. ஜூஹு வந்து பாம்பே, நமக்கு தெரியும், வீராஜ் மகாராஜுடைய புத்தகம் ஒன்று இருக்கு, ஆல் பில்ட் யுவர் டெம்பிள். எப்படி ஸ்ரீ பிரபுபாதருடைய முக்கியமான ப்ராஜெக்ட் அது வந்து கனவு மாதிரி ஒன்னு வந்து பெரிய போராட்டம். அந்த போராட்டம் முடிகிற கட்டத்துல ஸ்ரீ சொல்றாரு, இட் வாஸ் அ குட் ஃபைட் அப்படின்னு சொல்றாரு. நாயர் கூட சண்டை போடணும்னு அந்த புத்தகத்தை மகாராஜ் எழுதுறாரு, இட் வாஸ் அ குட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்ரீ பிரபுபாதர் அங்க போயிட்டு அங்க வந்து அவருக்கு வந்து செகண்ட் இனிஷியேஷன் வந்து
அங்க கொடுக்குறாரு. அப்ப வந்து பிரபுபாத் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பிரபுபாத் அந்த பையனுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க பிரபுபாத் அப்படின்னு வந்து நான் மாத்தி பேராஃப்ரைஸ் பண்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. அவர் சொல்றாரு, வாட் பாய், இஸ் practically like your father, he is a devotee from birth, don't call him like that. பிரபுபாத் வந்து அவர் வெள்ளக்கார சீடர்களுக்கு வந்து சொல்லி தராரு மகாராஜோடைய பெருமைகளை. அப்புறம் பிறவிலே அவங்க பிறந்ததுல இருந்தே பக்தர் பிரபு, அதான் ஜாதகளே சொல்லியிருக்காங்க, இது கிருஷ்ணனால் அனுப்பப்பட்ட ஒரு ஜீவாத்மான்றது. அப்புறம் அங்கிருந்து வந்து இனிஷியேஷன் முடிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, ஏன்னா அவர் வந்து விருந்தாவனத்துல இருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு லேண்டு வந்து தானம் கொடுப்பாங்க சில பிரபுபாதருக்கு கோயில் கட்டுறதுக்கு. அந்த அப்ப அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்கு இவர் வந்து ஒடிசா புவனேஸ்வருக்கு வந்து போக சொல்லுவாங்க. அப்போ வந்து மகாராஜ் வந்து முதல்ல வந்து புவனேஸ்வருக்கு வந்து போறாரு. அவர் போறப்ப வந்து அவர் கூட வந்து ஒரு பக்தர், அவங்க 2 பேரும் தான் வந்து போறாங்க. போய் வந்து நிறைய கதைகள் வந்து இதிலே இருக்கு. ஆனா இன்னும் வந்து அவர் வந்து சன்னியாசம் எடுக்கல. அப்ப சில பிரபுபாதர் மீண்டும் வந்து கடிதம் எழுதுறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, 2 பேரும் வந்து விருந்தாவன்ல சந்திச்சுக்கிறாங்க, ஸ்ரீல பிரபுபாதரும் கோர்கோவிந்த சுவாமி மகாராஜும். 1974 ராமநவமிக்கு வந்து அவர் வீட்டுல இருந்து வெளியாகிறாரு குடும்பத்தை திறந்துட்டு. 1975 ராமநவமிக்கு வந்து சன்னியாச தீட்சையை வந்து மேற்கொள்றாரு. 1976 ராமநவமிக்கு வந்து அந்த இஸ்கான் லேண்ட்ல வந்து ஒரு குடிசை கட்டி அங்க வந்து மூவ் பண்றாரு. இந்த ராமநவமி வந்து அவர் வாழ்க்கையில வந்து ரொம்ப 3 ராமநவமி 3 சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க சீடர்கள் வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப 1975 ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி ஏப்ரல் அங்க வந்து பெரிய ஒரு திருவிழா நடக்குது. கோயில் வந்து உங்களுக்கு தெரியும், ராமநவமி தான் வந்து பிருந்தாவன் டெம்பிள் வந்து ஓப்பனிங் செரமனி. இன்னைக்கு போனா நம்ம அந்த பிரபுபாதருடைய இது பார்க்கலாம், படம். பிரபுபாத் இந்த முதல் ஆரத்தி செய்யற படம் பார்த்துருக்கீங்க தானே? ஒரு பீகாக் ஃபேன் நினைக்கிறேன், அப்படியே பிரபுபாத் சிறுவர் மாலைலாம் போட்டுக்கிட்டு. அது நம்ம போனா பிருந்தாவன் போனா பார்க்கலாம். அப்ப அங்க வந்து நிறைய பேர் வந்து கூடி இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பார்க்க போனா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஒரு ஆள் தான் சன்னியாசம் எடுக்கணும். அன்னைக்கு வந்து ஆக்சுவலி எடுக்கிறது வந்து ஒரு ஆளு. யார் அவரு? பிரபுடைய முக்கியமான ஒரு டிசைபிள் திரிபுராரி சுவாமி. இப்போ வந்து அவர் இப்போ இஸ்கான்ல இல்ல, திரிபுராரி தாஸ் அவர் வந்து அவர் தான் வந்து ஆக்சுவலி பார்க்க இனிஷியேஷன் எடுக்கிறது. ஆனா அங்க பார்த்தா 2 செட் இருக்குது, டண்டா 2 இருக்குது, எல்லாம் இந்த கோப்பின் எல்லாமே 2 இருக்குது. அப்போ சீடர்களுக்கே தெரியல யாரா ஒன்னொரு ஆள் அப்படின்னு பாருங்க. ஸ்ரீல பிரபுபாதருடைய அந்த லீலையை பாருங்க. அப்புறம் எல்லாம் வந்து அங்க டிக்ஷை, நிறைய பேர் அன்னைக்கு டிக்ஷை எடுத்திருக்காங்க. யாருக்குறைய 1000 பேர் அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இருந்திருக்காங்க அங்க. அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, ஸ்ரீ பிரபுபாத் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வந்து சன்னியாச டிக்ஷை சொல்லிட்டு ஒரு ஆள் கொடுத்துட்டு இன்னொரு ஆள் இவர் வரும்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இப்பதான் ஏக்கத்துக்கே வந்தாரு, எல்லாரும் நிறைய பேர் இனிஷியேஷன் சன்னியாசம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அப்ப ஸ்ரீ பிரபு சொல்றாரு, அவர் வந்து பிறவிலிருந்தே பக்தர் என்று சொல்றாரு. அப்போ வந்து அங்க அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண ஸ்ரீ பிரபுபாத் சீடர் ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஸ்ரீ பிரபுபாதர் வந்து அந்த இனிஷியேஷன் கொடுத்த உடனே என்ன நடந்துச்சுனாக்கா, கௌரகோவிந்த மகாராஜ் வந்து ஆன்மீக குருவையும் ஸ்ரீ பிரபுபாதையும் புகழ்ந்து சில வார்த்தைகள் பேசுறாராம். அந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீ பிரபுபாத் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரே ஸ்ரீ பிரபுபாத் வந்து என்ன சொல்றது, ஆனந்தமா வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு சிரிச்சிருக்கிறார் என்று அந்த பிரபுபாத் சீடர் வந்து சொல்றாரு என்று அந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. ஆனா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஜிபிசி எல்லாம். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க தான் புதுசு, அவரு பழசு, அவர் பிறந்திருந்தே பக்தர் அப்படின்னு வந்து பிரபுபாத் சொல்றாங்க. பிரபுபாத் சொல்றாரு, சரி கௌரகோவிந்தா, நீங்க வந்து நம்மளுக்கு வந்து புவனேஸ்வர்ல லேண்டு கொடுத்துருக்குறாங்க, நீங்க உடனடியாக அங்க போய் அந்த லேண்டை டெவலப் பண்ணுங்க என்று வந்து சொல்றாரு. அந்த புவனேஸ்வர் கோயிலுக்கு என்ன பேரு? கிருஷ்ண பலராம் மந்திர். கிருஷ்ண பிரபுபாதர் வந்து ஏன்னா ஏற்கனவே போயிட்டு வந்தனால கேட்கிறாரு, அந்த நிலத்தோடைய அளவு வந்து இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்கும்போது மகாராஜ் சொல்றாம அந்த மாதிரி தான் இருக்குமா. அப்ப சொல்றாரு, அந்த கோயிலுக்கும் நீ வந்து கிருஷ்ண பலராம் மண்டிர் என்ற பெயரை வைக்க வேண்டும், ஸ்ரீ பிரபுபாதருடைய கட்டளை. அதுதான் நம்ம இன்னைக்கு புவனேஸ்வருக்கு போனா அந்த காட்சியை நம்ம வந்து இன்னைக்கும் வந்து பாக்குறோம். அதற்கப்புறம் வந்து மகாராஜ் வந்து திருப்பியும் வந்து வராரு. முதல் கட்டாக் போறாரு. கட்டாக்ல இருந்து புவனேஸ்வர் வந்து போறாரு. புவனேஸ்வர்ல பல தர்மசாலையில தங்கி நிறைய கொஞ்சம் கூட்டாளிகள்லாம் சம்பாதிச்சுட்டு
அப்ப ஏன்னா முன்ன மாதிரி காலம் இல்லை பிரபு, முன்ன போன் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க எதாவது இருந்தால் நேரில் நடந்து போனோம். அவர் டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை அவருக்கு, ஒன்று நடந்து போனோம், சைக்கிளில் போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு புவனேஸ்வரில் ஆரம்பத்தில் அவர் வந்து அந்த கோயிலை உருவாக்குறதுக்கு. அப்புறம் வந்து கடைசியாக வந்து அந்த அந்த லேண்ட்ல இருந்து 250 மீட்டர் தொலைவில் வந்து ஒரு மாந்தோப்புல வந்து கடைசியா போய் வந்து ஒரு ஒரு சின்ன குடிசை, மாந்தோப்பு குடிசையில வந்து போய் மகாராஜ் தங்குறாரு என்று சொன்னார். மாந்தோப்பு தான், வெறும் மாந்தோப்பா இருந்தாலும் அது வந்து பல வகையான என்ன சொல்றது, பாம்பு, தேளு, பூரா, அதெல்லாம் நிறைய விஷஜந்துக்கள் வந்து நிறைய இருக்குமாம். அதுலயும் வந்து அவர் தங்கி அங்கிருந்து கொஞ்ச நாள் சென்று அந்த லேண்டை வந்து சுத்தம் பண்ணி அங்க போய் வந்து அந்த லேண்ட்ல வந்து அவர் வந்து தங்குறாரு. நேத்தே சொன்னாப்புல அந்த லேண்ட் வந்து பகல் நேரத்துல அந்த பக்தர் வந்து டாக்ஸியோ அல்லது ரிக்ஷா கூட போக மாட்டானோ, அவ்வளோ ஒரு அடர்ந்த காடாம் அது வந்து. ஸோ அப்போ வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து கேட்கிறாரு, பிரபுபாதர் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, யாராச்சும் பக்தர் கொஞ்சம் கொடுத்தாங்க. பிரபா சொல்றாரு, நான் அமெரிக்காவுக்கு ஒண்டிதான் போனேன். ஆனா சில பிரபு வந்து கட்டளை எல்லாருக்கும் சொல்லல. அவரு நீங்க பாக்கணும், அவர் மகாராஷ்டிரா சொல்றாருன்னா அந்த கிராவிட்டி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்றாரு, நான் வந்து போகும் பொழுது என் கூட யாரும் இல்லை, என் குரு மகாராஜோடைய கருணை தான் என் கூட இருந்தது. அவர் சொல்றாரு, வைஷ்ணவன் என்பவன் வந்து பிரபா சொல்றதாக வந்து அவங்க எழுதுறாங்க, வைஷ்ணவன் என்பவன் வந்து எப்பொழுதும் வந்து தனிமையாக இருக்கிறவன் கிடையாது, எப்பொழுதுமே வைஷ்ணவன் கூட கிருஷ்ணர் இருக்கிறார், நீ போ அப்படின்னு வந்து பிரபா கட்டளை கொடுக்கிறாரு. மகாராஜ் வந்து அங்க நிறைய குறிப்புகள் வந்து இங்க இருக்குது. அந்த லேண்டை வந்து கொஞ்சம் உதவிகள் மூலியமா டிராக்டர் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வேலையை வந்து அவரே கட்டுறாராம். அந்த ஆரம்ப காலத்துல அந்த டெம்பிள் கம்பவுண்ட், புவனேஸ்வருக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய டெம்பிள் கம்பவுண்ட். அந்த கம்பவுண்டை சுத்தி அவரே அந்த வேலையை கட்டுறாராம். ஏன்னா பெருசா ஒன்றும் இன்கம் இல்லை பிரபு அவருக்கு, ஆனா குருவுடைய கட்டளை. அதெல்லாம் செஞ்ச உடனே ஒரு சிம்பிள் ஹட்னா சின்ன ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையில வந்து அவர் வாழ்றாரு. 76 ராமநவமிக்கு வந்து அந்த குடிசைக்கு வந்து அவர் வந்து போறாரு. அப்ப ராமநவமி வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த குடிசை அந்த லேண்ட்ல, அந்த புவனேஸ்வர் லேண்ட்லயே வந்து இருக்கிறாரு. அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து சொல்றாங்க. அவர் வந்து அன்னாடிக்கும் வந்து ஒரு கிரகஸ்தரா இருக்கும்போது ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாராம். 27 விஷயங்கள் எழுதியிருப்பாராம். அன்னாடிக்கு செக் பண்ணுவாராம், இதை நான் செஞ்சிருக்கேனா, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், எத்தனை நாடு ஜபம் பண்ணினேன், நீ எத்தனை ஸ்லோகம் புத்தகம் படிச்சேன்ட்டு 27 செக்லிஸ்ட். நான் யாரு கோவப்பட்டனா, எத்தனை வாட்டி கோவப்பட்டேன் என்ற 27 செக்லிஸ்ட் அன்னாடி அந்த ஆரம்ப காலத்துல கிரகஸ்தரா இருக்கும்போது நான் செஞ்சிருக்கிறேன். அந்த 27 புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய செயல்பாடுகள் வந்து அன்னாடிக்கும் என்னன்னாக்கா, காத்தாலே வந்து நேற்று நம்ம எத்தனை மணிக்கு பார்த்தோம், 4 மணிக்கு பார்த்தோம், இன்னைக்கு இன்னும் குறைஞ்சிருச்சு, 3 மணிக்கு எந்திரிப்பாராங்க காலையிலே. பாருங்க, 3 மணிக்கு தான் நம்ம தூங்க போறோம். போனை பார்த்துட்டு தூக்கம் வர மாட்டேது, 3 மணிக்கு தான் தூங்க போறோம். அவர் 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம காலை தான் தூக்கம் வரும், என்ன 3 மணிக்கு தான் படுக்கையே போறோம், நம்ம எங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறது? சரி பரவாயில்ல, 3 மணிக்கு தூங்குவோம் பரவாயில்ல. அப்புறம் 3 மணிக்கு எந்திரிப்பாராம். அப்புறம் 7-8 ரவுண்டு ஜபம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் வந்து பிரபுபாருடைய இந்த ஆங்கில புத்தகத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்வாராம். 8-9 மணிக்கு வந்து பசியாரெல்லாம் முடிச்சுட்டு 8-9 மணிக்கு பிரச்சாரத்துக்கு போவாராம். பிரச்சாரம்னா இந்த மாதிரிலாம் இல்லை, பிரபு வாங்க பிரபு, எல்லாம் ஒன்னா போவோம் பிரபு, வாங்க பிரபு அப்படின்ட்டு. பிரசாதம் ரெடியா இருக்கு பிரபுங்க, சாப்பிட்டு வரலாம் பிரபுன்னு சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்க. அவர் ஒண்டி பிரசாதமும் அவரே தயார் பண்ணிக்கணும், பிரச்சாரமும் ஒண்டி போனோம். பிரபு காடி கூட இருக்குது பிரபு அப்படின்னு சொல்லுவோம். அவர் காடி இல்லை, சைக்கிள் இல்லை, மோட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் போய் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணுவார் அன்னாடிக்கும். அவர் கூட்டாளி ஒருத்தர் இருக்கிறார். வந்தாக்கா அவருடைய சைக்கிள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு, கூட்டாளி சைக்கிள் மிதிச்சுட்டு போறாரு, பின்னாடி உட்காந்துட்டு வீடு வீடா பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்று அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து போய் பிரச்சாரம் பண்ணி அப்படியே இருக்கும் பொழுது 17ஆம் தேதி நவம்பர் 1976 ஸ்ரீ பிரபுபாதர்கிட்ட இருந்து வந்து ஒரு கடிதம் வந்து அவருக்கு வந்து வருது. என்ன அந்த கடிதம் என்ன சொல்லுதுனாக்கா, எனக்கு வந்து பூரியை போலயே புவனேஸ்வர்ல ஒரு கோயில் வேணும்,
உடனடியாக அதுக்கு செலவு எவ்வளவு தேவையோ அவருடைய பிளானை வரைஞ்சிட்டு நீ வந்து என்னை ஹைதராபாத்ல வந்து பாரு பிரபா சொல்லிட்டாரு. அவருக்கு எந்த திட்டமும் அங்க இல்ல. ஏன்னா அவரு வந்து இப்பதான் பிரச்சாரத்தை அங்க ஆரம்பிக்கிறாரு. பிரபா இந்த கடிதம் எழுதுறாரு. உடனடியாக போய் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆர்கிடெக்ட்னா அந்த கட்டண வழிறவங்க அவங்கள போய் செஞ்சு கையில காலெல்லாம் வந்து ஒரு பில்டிங்கை போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எவ்வளவு செலவாகும் தெரியுமா? பரவாயில்ல, செலவுலாம் நீ இப்படி போட்டுக்கோ. குரு கேட்கிறாரு, அப்ப என்ன பண்றது? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிரபுபாதர் வந்து ஹைதராபாத்ல வந்து சந்திக்கிறாரு. அதற்கப்புறம் தான் வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து புவனேஸ்வருக்கு வந்து வரப்போகிறேன். அப்ப இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்த உடனே வந்து பிரபுபாதர் வந்து கடிதம் எழுதுறாரு. 8ஆம் தேதி ஜனவரி பிரபுபாதர் கடிதம் எழுது. என்ன அந்த கடிதம் என்ன சொல்லுதுனாக்கா, நான் வந்து கும்பமேளாவுக்கு போறேன். கும்பமேளா முடிச்சுட்டு நம்ம வந்து புவனேஸ்வருக்கு ஒன்னா வரலாம், நீங்களும் கும்பமேளாவுக்கு வந்துருங்க என்று பிரபுபாதர் வந்து கடிதம் எழுதுறாரு. அப்ப அந்த கும்பமேளா நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து மகாராஜ் சொல்றாரு. நம்மளுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து 18ஆம் தேதி ஜனவரி 1977 18 ஜனவரியிலிருந்து 3 பிப்ரவரி வரைக்கும் வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் புவனேஸ்வர்ல எங்க தங்குறாரு? அந்த குடிசையில தங்குறாரு. ஏன்னா பிரபுபாதர் வந்து வராதுக்கு முன்ன பிரபு சொல்றாரு, எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் வேணும். ஏன்னா நான் வந்து என்னோட டிக்டாஃபோன் பாய்க்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியும் டிக்டாஃபோன் எப்படி இருக்கும், அதை பாய்க்கிறதுக்காக எனக்கு வந்து மின்சாரம் மட்டும் வேணும். மகாராஷ்டிர கையில கால வந்து மின்சாரம் இந்த ஹட்ல அரேஞ்ச் பண்றாரு. ஆனா ஸ்ரீலா பிரபுபாதருக்காக தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து அந்த நிலத்தை பார்க்க வரும் பொழுது மகாராஜ் சொல்றாரு, ஸ்ரீலா பிரபுபாத், நான் உங்களுக்காக கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பிரபு சொல்றாரு, நோ, ஐ வில் ஸ்டே இன் திஸ் ஹட். அந்த ஹட்டோட நிலை அப்படின்னு அங்க எழுதுறாங்க. எங்க பார்த்தாலும் ஓட்டையாம இருக்கும், மழை பெஞ்சா ஒழுவுமா. ஸ்ரீ பிரபுபாதர் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி வந்து ரொம்ப கனத்த மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் ஒழுவ ஆரம்பிச்சிருச்சான், வெள்ளமும் ஏறிடுச்சான். அவரால் வெளியும் போக முடியல, உள்ளுக்கும் ஓட்ட. என்ன பண்ணுவாரு? கொடையை பிடிச்சுக்கிட்டாராம். கொடை பிடிச்சிட்டு என்ன பண்றாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தா ஒண்டி வர மாட்டாரு. ஸ்ரீல பிரபுபாதர் கூட சீடர்கள்லாம் வருவாங்க. அங்க அவருக்கு எந்த வசதியுமே இல்லை பிரபு. எல்லாம் ஆளு 4 ஆக எத்தனை நாள் பிரபுபாதர் 2 வாரத்துக்கு தங்குறாரு. 4 ஆக கூட்டம் ஜாஸ்தியா ஒரு சீடர்கள் கூட்டம். பிரபுபாதர் கட்டளை ஏறாரு, பானை எப்பவுமே கோசமா இருக்கக்கூடாது, வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்கணும் சொல்றாரு. ரொம்ப மகாராஷ்டிரா எழுதுறாரு. அதுல பிராக்டிகலி காசே இல்லை, நம்ம கிட்ட வரவும் இல்லை. ஆனா அன்னாடிக்கும் தேவையான அளவுக்கு வரவு வந்து எப்படியாவது வந்து சேர்ந்துருமா. இட் இஸ் மிரக்குலஸ் வந்து அவரே சொல்றாரு. இது ரொம்ப வந்து மிரக்கல்னா ஆச்சரியம், இது ரொம்ப பெரிய ஆச்சரியம். எனக்கு நான் அவர் காலை எந்திரிச்சோன்னு யோசிப்பாராம், காய்கறி அவங்க வந்துடுவாங்களாம், இதுக்கு பில்லுன்ட்டு இருங்க எப்படியாச்சும் அந்த நாளுக்கு தேவையான செலவுக்கான பணம் அவர் சொல்றாரு மிரக்குலஸ்லி ரொம்ப ஆச்சரிய கட்டத்துல வந்து சேர்ந்து விடும் என்று சொல்றாரு. அப்ப 20லிருந்து 3 பிப்ரவரி வரைக்கும் ஸ்ரீ பிரபுபாதர் என்னென்ன பண்ணாங்க, அவர் 2 பேரும் அங்க இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து இந்த புக்ல வந்து எழுதி இருக்கிறாங்க. முதல் லெக்சர் வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து 22ஆம் தேதி ஜனவரி வந்து கொடுக்குறாரு. 150 பக்தர்கள் வந்து அங்க உட்காந்து கேட்கறாங்க. அங்க உட்காந்துருக்கிறது வந்து அங்க லோக்கல் அந்த கிராமத்துல உள்ளவங்க வந்து கேட்கறாங்க. அங்க இருந்து கேட்கிறாரு, கிருஷ்ணா, வாட் இஸ் கிருஷ்ணா அப்படின்னு வந்து பிரபுபாதர் கேட்கறாங்க. பிரபுபாதர் கோவம் வந்துருச்சான், பாரு உன் கலாச்சாரம் உனக்கே தெரியல, கிருஷ்ணனை பத்தி உனக்கே தெரியல, உனக்கு தான் வந்து தெரிய வேண்டும் என்று பிரபுபாதர் ரொம்ப கோவப்பட்டார் என்று அந்த புத்தகத்துல வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த பிரபுபாதர் அப்படி இருக்கும்பொழுது நிறைய கதைகள் இருக்கு, நம்மளுக்கு நேரம் இல்லை, ஒரு 2 கதைகளை முடிச்சுக்கலாம். நீங்க அந்த புத்தகம் படிச்சுமா நிறைய கதைகள் இருக்கு. அந்த 2 வாரத்துல என்ன நடந்துச்சு, ஒரு நாளைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணாரு. ஒரு நாள் பிரபுபாதர் வந்து அங்க ஜூக்கு போயிருக்கிறாரு. ஜூக்கு போகும் பொழுது அந்த ஜூல வந்து எல்லா மிருகம் எங்க இருக்கும், ஜூல எங்க இருக்கும், ஜூல அந்த கூண்டுக்குள்ளதான் ஜூல இருக்கும். அவ்வளவு திருப்தி இல்ல, வெளியில வந்து கேக்குறாரு சீடர்கிட்ட, சரி ஜூக்கு போனீங்க, ஜூல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அது புக்ல இருக்குதுதான். ஜூல நம்ம என்ன கத்துக்கிறோம்,
சிங்கத்தை பாத்தியா? பார்த்தேன். சிங்கம் எங்க இருக்கு? கூண்டுல இருக்கு. பிரபு சொல்றது, நீ எவ்வளவு பெரிய சக்தியாக ஆளாக இருந்தாலும் நீ ஒருத்தனுக்கு அடிப்பணிஞ்சு போய்தான் ஆக வேண்டும். பிரபு சொல்றாரு, அப்போ நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்துல கிருஷ்ணர் சரணம் அடையலன்னா யாருக்கிட்ட நீ அடிமையா இருக்கணும்? மாயா கிட்ட அடிமையா இருக்கணும். பிரபு அந்த கதையில அந்த கருத்தை சொல்றாரு. அப்போ அங்க ஒரு பையன் இருக்கிறாரு, அவர் புதுசா வர்றாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, சில சமயத்துல நமக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடும் இல்லையா, உடனே சொல்லிட்டாரு, சில பிரபுபாதர் இன்னைக்கு இங்க உபன்யாசம் கொடுக்க போறார் என்று. பிரபுபாதருக்கும் தெரியாது, பிரபுபாதர் செக்ரட்டரிக்கும் தெரியாது, கோர்கண்ட் மகாராஜுக்கும் தெரியாது. இவரு போய் அங்க வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்த உடனே ஸ்ரீ பிரபுபாதர் கிட்ட திருப்பி அங்க வந்த உடனே சொல்றாரு, பிரபு ஐ அரேஞ்ச்ட் ஒன் லெக்சர் for பிரபுபாதர், பிரபுபாத் must come now அப்படிதான். அப்போ அவங்க எல்லாம் ஏசுறாங்க, பிரபுபாதரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு எல்லாம் ஏசணும்னு அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதோட அவர் கவலையோட அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. போன உடனே மகாராஜ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அங்க அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பையனை நோட் அனுப்புறாரு, கோயிலுக்கு வா, வரல, கோயிலுக்கு வா, வரல. 2-3 வாட்டி கடைசியா சொல்றாரு, நீ கோயிலுக்கு வரலாம், இதுக்கு மேல நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஒரு நோட் அனுப்புறாரு. பிரபு ஒரு பக்தருக்கு அவர் எவ்வளவு தியாகம் பண்றாரு நீங்க பார்க்கணும். அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் நினைச்சுக்கிறார், சரி பட்னியாங்க செத்தாதான் அடுத்த தலைவர் வருவான்னு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்றாரு, அந்த கடிதத்தை பார்த்த உடனே மனசு தாங்காம உடனே திரும்பி கோயிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்கு போன உடனே அப்போ பெரிய கூட்டம் உட்காந்து ஸ்ரீல பிரபுபாதர் மேடையில இருக்கிறாராம். எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் சீடர்கள், இந்த பக்தர் விரட்டினாங்க இல்லையா இந்த வெள்ளைக்காரவங்க, எல்லாமே அங்க இருக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கூட்டத்தை பேசிக்கிட்டே இருந்து, ஹியர் இஸ் த பாய். ஸ்ரீல பிரபு இந்த கதை தெரியாதும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீல பிரபு இந்த கதை எதுவுமே தெரியாது, யாருமே சொல்ல யாருக்கிட்ட. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் அங்க சொல்றாராம், ஹியர் இஸ் த பாய். அல்ப விஷயத்துக்காக கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அது அந்த வார்த்தைகள் நான் பேரஃப்ரைஸ் பண்றேன். கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. வாழ்க்கையோடைய உயர் இலக்கு அவர் கத்துக்கல பிரபுபாதர் சொல்லிட்டு அந்த பையனை கை காமிச்சு மேடை கூப்பிடுறாரு பிரபுபாதர். ஸ்டேஜ் கம் டு த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோன்னு பிரபுபாதர் அங்க உட்கார வச்சு சிரிக்கிறாரு. ஏசல பாருங்க, தான் ஸ்ரீ பிரபுபாதருடைய இது. ஸ்ரீ பிரபுபாதர் மாயாப்பூர்ல இருக்கும் பொழுது ஒரு பக்தர் அடிபட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்ரீ பிரபுபாதர் பிரபுபாதர் உபன்யாசத்துல பாத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்தருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இன்ஜரி இருக்குது. ஸ்ரீ பிரபுபாதர் காடி கலந்து போகும்போது காடியை நிப்பாட்டி போய் உன்னுடைய நோயை சரி பண்ணி கொண்டு பிரபுபாதரே அந்த பக்தருக்கு ரூபா கொடுத்திருக்கிறாரு. அது அவருடைய லீலாமத்தலம் படிக்கலாம். அதே போல இங்க இந்த பக்தரை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு என்ன பண்றாரு, யூ ரீட் சைத்தன்ய சரிதாமிர்தா சொல்றாரு. ரூபா சொல்றாரு, நீ சைத்தன்ய சரிதாமிர்தம் படி, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், கோர் கோவிந்தா will translate in ஒடியா. எப்படி அவர் அந்த சூழ்நிலைய அப்படியே மாத்திட்டாரு. கோபமா அந்த சீடர்கள்லாம் இப்ப என்னாச்சு, பிரபுபாதரே இந்த பையனுக்கு யார் அதிகமாக தான் செய்ய முடியும். சோ இந்த மாதிரி மகாராஜ் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள். பிரபுபாதர் அங்க இருக்கும்பொழுது அவர் பிரபுபாத் ஜெகநாத்புரிக்கு போறாரு. ஆனா அங்க அவர் அந்த கோயிலுக்கு போகல, அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி அங்க போயிட்டு என்ன ஓஷன் அது அந்த ஓஷன் அந்த கடல்ல போய் அந்த ஓஷன்ல போய் பிரபுபாதர் குளிக்கிறாரு. குளிச்சு உடம்பு நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் அங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ பிரபுபாதர் கடைசியா கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்ன ஆக்சுவலி அந்த பூரியிலிருந்து கிளம்பி சக்ஷி கோபால் கோயிலுக்கு போறாங்க. சக்ஷி கோபால் கோயிலுக்கு போன உடனே அங்க உங்களுக்கு சக்ஷி கோபால் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். அங்க போன உடனே ஸ்ரீ பிரபுபாதர் கிட்ட ஸ்ரீ பிரபுபாதர் கேட்கறாங்களா, அதை காசு கொடுங்க அப்படின்னு. ஸ்ரீ பிரபுபாதர் இதெல்லாம் செய்ய மாட்டாராம். இருந்தாலும் ஒரு 50 ரூபா போட்டிருக்காரு. 50 ரூபா 150 ரூபா போடுங்க ஸ்ரீ பிரபுபாதர் கேட்டிருக்காங்க. ஸ்ரீ பிரபுபாதர் எதையுமே கண்டுக்காம, உங்களுக்கு தெரியும் அவருடைய இது எப்படின்ட்டு. அதற்கு முன்னாடி ஸ்ரீல பிரபுபாதர் வரதுக்கு முன்னாடி ஸ்ரீல பிரபுபாதர் சீடர்கள்லாம் அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அந்த டெம்பிள் ஆத்தாரிட்டி என்ன பண்றாங்க, வெள்ளைக்காரங்களாம் பார்த்த உடனே மூங்கில் கம்பெல்லாம் எடுத்து அவங்க அப்படியே வர முடியாம மறைக்கிறதுக்காக என்னென்னும் வேலை பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் முடிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்டேஜ்ல ஏறதை பார்த்த உடனே எல்லாத்தையும் கழிச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட காசு கேட்கறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர்
ரூபாய் கொடுத்துட்டு அவன் கேட்கறான் 150 கொடு 150 கொடுன்ட்டு. பிரபுபாதர் எதுவுமே கொடுக்காமல் மீண்டும் வந்து அவர் நடந்து போயிட்டாரு. அப்ப அங்க போடுறாங்க ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ 2ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி பிப்ரவரி வந்து ஒரு 7 பேர் வந்து இனிஷியேஷன் எடுக்கிறாங்க ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட. ஸ்ரீல பிரபு யாருன்னா கோவிந்த மகாராஜ் உருவாக்குன லோக்கல் ஒடியா டிவோட்டிஸ். நீங்க பாக்கணும் எவ்வளவு நாள் அங்க போய் அவ்வளவு நாள்ல 7 பக்தர் உருவாக்கி ஸ்ரீல பிரபுபாதர் வந்து 2ஆம் தேதி பிப்ரவரி வந்து நித்யானந்த திரையோதசி அன்னைக்குதான் வந்து இந்த அடிக்கல் அந்த கோயிலுடைய கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி ஆன்லைன் இன்ஸ்டால் பண்ணி செஞ்ச நாள்ல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இனிஷியேஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த நித்யானந்த திரையோதசி அன்னைக்கு வந்து பிரபா லெக்சர் கொடுக்குறாரு, ஒரு திருவிழா செய்யறாங்க. அன்னைக்குதான் வந்து இந்த டெம்பிளோடைய கிரவுண்ட் பிரேக்கிங் ஆனந்த சைஸ் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. February 2, 1977. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் தேதி வந்து பிரபுபாதர் வந்து கிளம்பணும். அப்ப பிரபுபாதர் வந்து 2-3 கட்டளைகள் வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஒரிசா நான் வந்து தனி ஒரு ஜோனா ஆக்கி தரேன். நீ வந்து நேரடியா என்கிட்ட ரிப்போர்ட், நேரடியா நீ என் நேரடியாக தொடர்பு கொள்ள. அப்படி ஒரிசா தனியா ஒரு ஜோன் நான் ஆக்கி தரேன். நீ வந்து நேரடியாக ரிப்போர்ட் பண்ண வேண்டும். நீ வந்து பூரியை போல வந்து ஒரு கோயில் கட்ட வேண்டும் பிரபா சொல்றாரு. அப்ப மகாராஜ் சொல்றாரு, பிரபா அதுக்கு நிறைய செலவாக வேணும். பிரபா சொல்றாரு, நான் உனக்கு முதல்ல 50,000 ரூபாய் கொடுக்குறேன், மித்ததெல்லாம் நீ வந்து வசூல் பண்ணி கட்டிக்கோ அப்படி சொல்ற. மகாராஜ் சொல்றாரு, ஸ்ரீல பிரபுபா இந்த ஒரிசா என்பது வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு ஊரு. எவ்வளவு காசு நான் வசூல் பண்ண முடியும்? இப்ப மாதிரி வாட்ஸ்அப் வச்சுட்டு வசூல் பண்ண முடியாது. அப்பெல்லாம் ஒரு ஆளை ரொம்ப கஷ்டம் இருக்கும். நீங்க அந்த புத்தகம் படிச்சாதான் அவரோட பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு என்பது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் ஜபம் அந்த 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 லேண்டு கல்டிவேட் பண்ணாதுக்கு முன்ன பேய்லாம் வருவாங்க. அவரே சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? ஹரே கிருஷ்ணா. அதுதான் பண்ணிருக்காரு. அவருக்கு யாரையும் பார்க்கல. அப்போ வந்து ஸ்ரீ பிரபுபா சொல்றாரு, நம்ம வந்து 50,000 ரூபாய் கொடுக்க சொன்னா அவர் சொல்றாரு, இங்கெல்லாம் ஏழையான மக்கள் பிரபுபா, இதெல்லாம் யாரு எப்படி அப்படின்னு சொல்லும்போது பிரபுபா சொல்றாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வசூல் பண்றியோ அதை நான் வந்து டபுளா பண்றேன் மாசம். பிரபுபா சொல்றாரு, இத நீ இந்த மாசம் 1000 வசூல் பண்ணனா நான் இன்னொரு 1000 நான் கொடுக்குறேன் உனக்கு. ஆனா நீ அந்த கோயிலை கட்டி முடிச்சு பிரம்மாண்டமான கோயிலாக ஆக்க வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் அவருக்கு வந்து 3 முக்கிய கட்டளைகளை வந்து கடைசியா வந்து கொடுக்குறாரு. ஒண்ணு வந்து இந்த கோயிலை நீ வந்து கட்ட வேண்டும். ஆங்கில புத்தகங்களை நீ வந்து ஒடியா பாஷைக்கு நீ வந்து மாற்ற வேண்டும். 3வது கட்டளை, இந்த சூழ்நிலையில வந்து உனக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்க. மறுபடியும் சொல்றாரு அவர்கிட்ட, ஏன்னா அது ரொம்ப காடு. இப்போ வெள்ளைக்காரவங்களுடைய வாழ்க்கை நிலை வேற. ரொம்ப பேர் எல்லாம் உதவி செய்வாங்க. உன் கூட தங்கி உன் கூட இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. பிரபா சொல்றாரு, நீயே உன்னுடைய ஆளுகளை பயிற்சி பண்ணி ட்ரெயின் பண்ணி இந்த கோயிலை கட்டி பிடிக்க வேண்டும் என்று 3 கட்டளைகளை வந்து மகாராஜ்க்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சாயந்தரம் ட்ரெயின் எடுத்து அங்கிருந்து கல்கட்டா போய் அவர் ராத்திரி 10:30 மணிக்கு கல்கட்டா சேரார் என்று வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் மகாராஜ் வந்து வாழ்ந்ததே ஸ்ரீலா பிரபுபாதருக்காக. வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம். சொல்றாரு, அவங்க கேட்கறாங்க, ஏன் இங்க இருக்கிறீங்க இந்த காட்டுல? என்னுடைய குருவுடைய கட்டளை, நான் இருந்துதான் ஆக வேண்டும் என்று அந்த மாதிரியான ஒரு மனோபானவத்தில் இருக்கக்கூடியவர் வந்து மகாராஜ். ஸோ அவர் வந்து சமயத்துல வந்து நம்ம இஸ்கான் பக்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து அடிப்படை விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கல. அதுக்கு வந்து அந்த ரிவியர்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் புத்தகத்தை வந்து என்ன சொல்றாருனாக்கா, it cost me so much of pain when devotees tell like this. ஸ்ரீ பிரபுபாதர் புத்தகத்துல எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு, நம்மளாலதான் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு வந்து மகாராஜ் வந்து சொல்றாரு. ஸோ இப்பேற்பட்ட பக்தர் தான் வந்து கோவிந்த மகாராஜ். அவருடைய மறைவும் வந்து ரொம்ப மங்களமான ஒரு மறைவு. பக்தி சித்தாந்த சரஸ்வதியோடைய அவதார நாள் அன்றைக்கு வந்து அவருடைய ரூம்ல வந்து சில பக்தர்கள் கூட வந்து அவர் வந்து நல்ல ஹரிகதா பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இதுக்கு மேல என்னால பேச முடியல அப்படின்னு வந்து அவரால் பேச முடியல. உடனடியாக வந்து அவருடைய பிரியமான அந்த
கோபால் ஜூ அந்த படத்தை எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஓ கோபால் என்று சொல்லிட்டு அப்படியே வந்து மாயாப்பூர் டாமில் வந்து அவர் வந்து உயிரை வர்றார் என்று படிச்சுக்கலாம். பிரபா சொல்றாரு, ஒருத்தனுடைய பக்தி வாழ்க்கை அவன் எந்த அளவுக்கு பயிற்சி பண்றான் என்று அந்த பரீட்சை வந்து எங்க வரும்னாக்கா அவன் எப்படி சாகுறான் என்று நம்ம வந்து பார்க்கலான்னு பிரபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, ஸோ அவங்கவுங்களுக்கு கப்பையை வந்து அவங்க தான் ஒட்டிக்கணும். உங்க கப்பையை நான் ஓட்ட முடியாது, என் கப்பையை நீங்க ஓட்ட முடியாது. உங்க கப்பையை அவங்க ஓட்டிக்குங்க, கரெக்டா ஓட்டிக்குங்க. இந்த கதையெல்லாம் நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் வருஷம் வருஷம் பேசுறோம்னாக்கா, இதை நம்ம வந்து இந்த கதைகள் தான் வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய கதைகள். நம்ம வந்து ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, சைதன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருனாக்கா பழைய கதை. இது வந்து என்ன பிரபு, நாட் ஈவன் 100 years 70 எத்தனை வருஷம் ஆச்சு, 50-70 years நடந்த கதைகள். அப்ப சாத்தியம் பிரபு, அது அப்பயே சாத்தியம் பிரபு. அப்ப எந்த வசதியுமே இல்லை, கார் இல்ல, ஹேண்ட்போன் இல்ல, செக் இல்ல, பேங்க் இல்ல, எதுவுமே இல்லை. அப்பயே சாத்தியம்னா இப்ப நிச்சயமா வந்து சாத்தியம். ஆனா மகாராஜ் வந்து ஒரு எம்பவர்ட் பர்சனாலிட்டி. அவர் வந்து ரொம்ப பகவானால பிரபுபாதர் வந்து சக்தி கொடுத்த ஒரு சன்னியாசி நம்மளுடைய இயக்கத்துல. ஸோ அதனால அவருடைய சீடர்களும் சரி, பொதுவாக இஸ்கான்ல பிரபுபாருடைய காட் ஃபாதர் சொல்றாரு, ஒரு காட்டுல வந்து ஒரே ஒரு மனம் தரும் மலர் பூ இருந்துச்சுனாக்கா அந்த காட்டுக்கே வந்து வாசத்தை கொடுக்கும். அதே போல இஸ்கான்ல கோர்கோண்ட மகாராஜ் போல ஒரு பக்தர் வந்து இஸ்கானுடைய பெருமைகள், ஸ்ரீ பிரபுபார் பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகாஜான் என்று வந்து வைசேஷிக பிரபு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் வைசேஷிக பிரபு யாருன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கதைகள் இருக்குது. ஸோ கருப்பொருள் என்ன, கதையெல்லாம் கேட்டாச்சு இன்னைக்கு. இப்போ நாளையிலேருந்து நல்லபடியாக அந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி நம்ம இன்னைக்கு மகாராஜுக்கு வேண்டிக்கணும். தயவு செய்து மகாராஜ் உங்களை மாதிரிலாம் வேண்டிக்காதீங்க, உங்களை மாதிரிலாம் ஆகணும்னு வேண்டிக்கூடாது. உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், அடிச்சு விட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கருணை கொடுங்கள். அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். புஷ்பாஞ்சலி இருக்குது, புஷ்பாஞ்சலி முடிஞ்ச உடனே நமக்கு வந்து பிரசாதம். ஸோ வருஷம் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய அப்பியரன்ஸ் டே அன்னைக்கு தான் கோர்கோண்ட் மகாராஜோடைய டிஸ்அப்பியரன்ஸ் டே. ஸோ இது நம்மளுடைய கதை. கேள்விகள், கமெண்ட்ஸ்? நிறைய கதைகள் இருக்கு, நேரம் தான் இல்லை. ஆமா, அவர் பென்ஷனும் வாங்கல, சைனும் யாருக்குமே கொடுக்கலையா? அவர் வாட்டி பேரை மாத்தினது தான். ஒரு வாட்டி பேர் மாத்தினார் இல்லையா, கோர்கோண்ட சுவாமின்ட்டு மாத்தினது தான். அதோட பழைய சைன்லாம் அங்கே செல்லாது. அப்பேற்பட்ட பக்தர் பிரபு அவரு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, வைராக்கியமான ஒரு பக்தர். அவர் வந்து வைராக்கியமான ஒரு பக்தர். அவரும் சொல்றாரு, பக்தர்னா எப்படி இருக்க வேண்டும்னாக்கா, பிரச்சனை வரும்பொழுது நம்ம வந்து ஒரு புலியை போல இருக்க வேண்டும், இல்லைன்னா நம்ம வந்து அமைதியா ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் பிள்ளை போல இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா அவர் வந்து முக்கியமா வந்து ஸ்ரீ பிரபுபாதருடைய மேன். அவர் வந்து ஸ்ரீ பிரபுபாதர் என்ன சொன்னாரு பாருங்க. ஸ்ரீ பிரபு சொல்றாரு, பானை கோசமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. முடியுமா பிரபு? இவரு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண பிரபு. இப்ப நம்ம மகாராஜ் அலதர மகாராஜ் சொல்றாருனாக்கா அவர் 1 மாசத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துறாரு நம்மளுக்கு. நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். அங்க நோட்டீஸ்லாம் இல்லை, டெய்லி பக்தர்கள் அதிகமாவே வராங்களாம், பெண்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம், அவங்களுக்கு டாய்லெட்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எப்படி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க. பில்டிங் இல்ல, 2 ஹட் தான் இருக்கு. ஒன்னு பிரபுபாதர் எடுத்துக்கிட்டாரு, ஒன்னு செவன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. சின்ன ஹட்டு, பெரிய ஹட்டு. பிரபுபாதருக்கு டாய்லெட் கொடுத்தாங்க. இவ்வளோ கூட்டத்தை எங்க போய் தங்க வைக்கிறது? ஓ, கடைசியா அந்த கூட்டத்துல இருந்து 1000 பேர் இருந்தாங்களாம். அவர் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாருன்னு அப்ப என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க. பெரிய கொட்டாயை போட்டு எல்லாத்தையும் அங்க படுக்க வச்சு டாய்லெட்டை மேனேஜ் பண்ணி அவர் எழுதுறாரு. மிரக்கலஸ்ன்னு எழுதுறாரு இதெல்லாம் அவர் வந்து. இதுதான் மகாராஜுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. பிரபுபாதருடைய முக்கியமான ஒரு சீடர். அதே போலதான் மற்ற சீடர்கள் சில பிரபுபாதர் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. கோபாலகிருஷ்ண மகாராஜ், ஜெயபதக மகாராஜ், இவங்க போல. ஸோ இவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, சில பிரபுபாதர் என்ன சொன்னார், நம்ம குரு நம்மளுக்கு என்ன கட்டளை கொடுக்குறார், இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம இந்த பக்தி வாழ்க்கையில ரொம்ப சேஃபாக வந்து நம்ம வந்து ஜேர்னியை வந்து கடந்து போகலாம். ஓகேங்களா பிரபு? முடிச்சுக்கலாம் அதோட. ஹரே கிருஷ்ணா. ஸோ
பக்தி சாஸ்திர டாக்கூருடைய பிரணாம் மந்திரமே நம்ம வந்து பார்க்கிறோம். ஸ்ரீ வருஷபானாய டேவிடாய தாய் கிருபாபதே கிருஷ்ண சம்பந்த விஜான டாயினே பிரபே நமஹ மாதிரு உஜ்வல பிரேமாதய ஸ்ரீ ரூபானுக பக்திரா ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்கிரகாய நமஸ்தே. பக்தி சாஸ்திர டாக்கூர் யாரு? பிரணாம் மந்திரம் சொல்லு. ஸ்ரீ கௌர கருணா சக்தி, பகவான் சைதன்ய மகாபிரபுடைய கருணா சக்தி, கருணையுடைய ஒரு சக்தி என்று சொல்றாரு. சைதன்ய மகாபிரபுடைய கருணா சக்தியாக இருக்கிறதுனாலதான் அவர் வந்து ரூபானுக விருட அபசிதந்த துவந்தஹாரிணின்னு சொல்றோம் நம்மள வந்து. ஏன்னா ரூபானுகராக இருக்கக்கூடிய அவர் அப்பசிதாந்தம்னாக்கா சொந்தமா செய்யறாங்க இல்லையா, கற்பனை பண்ணிட்டு அதெல்லாம் ரூபானுக விருட அப்பசிதாந்த துவந்தனாக்கா எல்லாத்தையும் வந்து அவர் நொறுக்கிறார். இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணாசக்தி என்று அந்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். நமோ பக்தி வினோதாய சச்சித் ஆனந்த நாமினி. பக்தினோட டாக்கர் சொல்றாங்க கௌர சக்தி, அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சக்தின்னு சொல்றாங்க. இதுதான் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பெருமை. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. எத்தனை வருஷம் கட்டி முடிச்சாங்க? வருஷம் ஞாபகம் இல்லை. புரோபார் காலத்துக்கு அப்புறம் தான். புரோபார் காலத்துக்கு அப்புறம் 1991 பெரிய ப்ராஜெக்ட் இல்ல, பெரிய கோயில் போகும்போது நீங்க கிருஷ்ணவரம் அங்க போய் பாத்தீங்கன்னா பிராஸ்ல